ஜெயலலிதா அவர்களே, 1947 ஆண்டு இந்தியா பிரிவினை என்று சொல்லுகின்ற பாகிஸ்தான் இந்தியா நிலை வருகின்ற போது இந்தியாவிலே வாழ்ந்த மொத்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இன்றைய நடப்பு ஆண்டிலே 1 கோடியை நாம் தாண்டி இருக்கிறோம். இன்றைய தினம் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய எங்கள் அன்பு சகோதரர்கள் 20 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த 30 நீங்கள் தந்திருக்கிறீர்கள். ஆக சிறுபான்மை என்று சொல்லுகின்ற வாதம் தயவு செய்து அதை மறைந்து அந்த வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய சொத்துக்கள் நீங்க எப்படியோ பிரித்துக் கொடுங்கள். பலதாரம் என்ற மோனோகம் என்று போலியோகம் என்று சொல்லக்கூடிய பலதார அந்த திருமணத்தின் காரணமாக இஸ்லாமிய மக்களுடைய ஜனத்தொகை இந்தியாவிலே அதிக அளவிற்கு வாழ்ந்திருக்கிறது. ஒப்புக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக சொல்லுங்க. புள்ளிவரத்தில் சொல்றேன். நிச்சயமாக சொல்கிறேன். இல்ல பலதார திருமணம் செய்கின்ற அந்த அடிப்படையிலே இந்திய திருநாட்டில் இஸ்லாமிய மக்களுடைய ஜனத்தொகை பெருகிக் கொண்டிருக்கின்றது. அந்த பெருகிக் கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையின் காரணமாகவே நாங்கள் கேட்பது பொது சிவில் சட்டம். நாம் அனைவரும் ஒன்று, இனிய அழைப்பு, இனிய உறவு வேண்டும் என்று கேட்கின்றோம். நீங்கள் எங்களை அழைத்து செல்ல வேண்டும், எங்களை ஆதரித்து செல்ல வேண்டும் என்ற அன்பை தான் கேட்கிறோம். ஆகவே ஒன்றொன்று சொல்லுகிறேன். இறைவன் எங்கே இருக்கின்றார்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கின்றார்? நிறைந்த உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் இருக்கின்ற சொல்கிறார்கள். ஆனால் நிறைந்த உள்ளம் யாரிடம் இருக்கிறது? ஏழைகளிடம் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது நிறைந்த பொருட்கள் செல்வம் என்று. நிறைவான உள்ளமே செல்வம். அப்படி என்றால் நிறைவான உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஏழைகள் தானே ஐயா? ஒண்ணுதான் உங்களுக்கு பர்மிஷன் நீங்க வாட்டு போயிட்டு இருக்கிறீங்க. சான்ஸ் கிடைச்சா பேசிட்டே கூடாது, அம்மா போயிடும். அதுல அவர் பாகிஸ்தான் விஷயம் மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க கேட்டுருங்க, ரெண்டுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். இஸ்லாத்து ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு மதம். உலக அளவிலே இன்றைக்கு கிறிஸ்தவ மதமும் இஸ்லாத்தும் பழுகி பெருகி நிற்கின்றன. இந்த இஸ்லாமிய சட்டத்திலே ஒன்று கூறப்பட்டிருக்கின்றது, வட்டி தொழில் செய்வது சரியல்ல, அது ஹராம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதே வட்டி தொழிலை இஸ்லாமியர்களே செய்து, குறிப்பாக இந்த மேலப்பாளையத்திலே இஸ்லாமியர்கள் பரவலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்படுகின்றவர்களும் இஸ்லாமியர்கள். இதற்கு தங்களுடைய விளக்கம். உங்களுக்கு முன்னாடி முதல்ல லேட்டா வந்திருக்கீங்க, முதல்ல இந்த பதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லிக்கிறேன், பதில் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விய கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் கேட்டாரு, இங்கேயே நீங்க லேட்டா வந்துட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். சரி, அதுக்காக கேசல் தந்துட்டாங்க. அதுல இருக்க விவரம், அந்த முஸ்லிம்கள் வந்து அந்த தலைப்பை ஒட்டி அவர் சொன்னதுனால, பலதாரம் பண்ணதுனால முந்தி இருந்ததை விட நிறைய கல்யாணம் பண்ணி பெருகிட்டாங்க பயங்கரமா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டத்துக்கு போட்டிருக்காரு. நல்லா விளைஞர்னு முஸ்லிம்கள் வந்து பலதார மனத்தால பெருகவுலாம் இல்ல, உண்மையில இந்தியாவில் பெருகவுலாம் இல்ல. சதவீதத்துல எண்ணிக்கையில பெருகி இருக்கிறாங்க, சதவீதத்துல பெருகல. எல்லாரும் பெருகுவாங்கல்ல, அப்படித்தான் பெருகணுமே தவிர அதை விட கூட பெருகல. எப்படி பெருகணும்? அந்த நாடு சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்துல வெள்ளையர்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுத்திருந்தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன். அந்த இந்தியாவில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா சேர்ந்த பெரிய இந்தியா இருக்கு. வெள்ளக்காரன் காலத்து இந்தியா இருக்குது, அது இப்ப இருக்கிற இந்தியாவை விட பெரிய இந்தியா, பெரிய பிளவுபடாத இந்தியா. அந்த இந்தியாவில் இருக்கும் பொழுது அவன் முஸ்லிம்களுக்கு மத சிறுபான்மை என்ற அடிப்படையில் 16% ரிசர்வேஷன் கொடுத்திருந்தான். முஸ்லிம்கள் எவ்வளவு வாழ்றாங்கன்னு கணக்கு எடுத்து, சாதி மதவாரியா கணக்கு எடுத்து, மத ரீதியா இப்ப கிடையாது, மத ரீதியா சாதி வாரியா இடஒதுக்கீடு இருக்குது. மத ரீதியா முஸ்லீமுக்கு இவ்வளவு, கிறிஸ்தவருக்கு இவ்வளவு இப்ப கிடையாது. வெள்ளக்கார காலத்துல இருந்துச்சு. முஸ்லீமுக்கு கொடுத்த அளவு எவ்வளவு? 16%. சரியா? அதாவது 100க்கு 16 இடத்தை முஸ்லீம் கொடுத்து இருந்தான். நாடு பிரிவினை அடையும் பொழுது 8% முஸ்லீம்கள் வந்து அங்க போயிட்டாங்க. அந்த 16ல பாதி பேர் இருந்த 8%த்துல 8% இங்கேயும் 8% பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதாவது பாகிஸ்தான் இப்பதான் 2 நாடாது ஒரே மாதிரியா போயிட்டாங்க. அப்ப இந்தியா பிளவுபட்டக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் முஸ்லிம்களுடைய சதவீதம் இந்தியாவுடைய கணக்கு பிரகாரம் 8%. ஆனா அப்பவும் கூட தான் இருந்தாங்க, கவர்மெண்ட் குறைச்சுதான் கணக்கு காட்டுவான். இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் 7.5% தான். நாங்களும் 20% சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த காலத்திலும் சொன்னோம், அந்த காலத்திலும் சொல்றோம். மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் முஸ்லீமுடைய எண்ணிக்கை எவ்வளவு கேட்டா 100க்கு 7.5 நாங்க இருக்கிறோம். நாடு சுதந்திரம் அடையும் போது 100க்கு 8 இருந்தோம். இன்றைக்கு 20 கோடி இருக்கிறோம் நாங்க சொல்றோம்.
கவர்மெண்ட் 8 கோடி தான் சொல்லுது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது? 7.5 கோடின்னு சொல்லுது. 100 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம்னு கேட்டா முஸ்லீமுடைய எண்ணிக்கை 7.5 கோடின்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதே கவர்மெண்ட் சுதந்திர இந்தியா நேரத்தில் எவ்வளவு சொன்னுச்சு? 8 கோடி சொன்னுச்சு. அப்ப 8 கோடி அதே பெர்சன்டேஜ் அதே தான் இருக்கும். பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த 8% தான் இன்னைக்கு இருக்கே தவிர அதனால அப்படி பெருகி பல்கி ஜாஸ்தியாவெல்லாம் போயிடவே கிடையாது. அதை விளைவிக்கணும். இன்னும் சொல்ல போனா எப்படிமா? ஆமாமா இருக்கு. அதான் அதையும் சொல்லுறாரு. சரி, அது கேட்டேன். இதை விளைவிக்கிறது சொல்றேன். அது போகங்க, நீங்க எங்க சமுதாயத்தில் போய் பாருங்க. இங்க இருந்தா உங்களுக்கு காட்ட தெரியாது. மேல இருக்கிறாங்க முஸ்லீம்களோட நீங்க நிறைய பழகி இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4 பொண்டாட்டி காட்டின முஸ்லீம் இருந்தா தெரிஞ்சவங்க கைத்துங்க வைப்போம். முஸ்லீம்கிட்ட கேட்க வேணாம். இங்க வந்திருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் உங்களுக்கு முஸ்லீம் நண்பர் தெரியும்ல? எந்த ஒரு முஸ்லீமாவது உங்களுக்கு தெரிஞ்சவர் 4 பொண்டாட்டி கட்டினவர் இருக்காரா? ஒருத்தரும் இல்ல. 3 பொண்டாட்டி கட்டினவர். இந்த நான் முஸ்லீம்கள்ட்ட கேட்டா பேசுறாங்க. உங்கள்ட்ட கேட்கிறேன். முஸ்லீம்கிட்ட கேட்டா எல்லாரும் இல்லம்மா, அது நம்ம ஏத்துக்கிற முடியாது. அதனால உங்கள்ட்ட கேட்டுப்படுவோம். உங்களுக்கு தெரிஞ்சு 3 பொண்டாட்டி கட்டின முஸ்லீம் யாராவது அட்ரஸோட கேட்பேன். கரெக்டா சொல்லணும், சும்மா கைத்துக்கிற கூடாது. சரி, 2 மனைவி கட்டின முஸ்லீம் எத்தனை பேர் தெரியும்? மொத்தத்துல 2 பேர் தெரியுது. 2 பேர் யாருமா அது? சொல்லுங்க. எந்த தெருமா உங்களுக்கு? மேலப்பாளையத்துல ஒண்ணு பாத்துக்கிறியா? சரி, வேற அவர் யாருமா சொன்னது? உங்களுக்கு எந்த தெருவு? எங்கம்மா? யாருமா அது? சாது ஜோதி ரமணிங்க, சென்னை. பேட்டையில வந்து நம்ம கமால்பேட்டிக்காரர் மகன் 2 பொண்டாட்டி, மேலப்பாளையத்தில் ஒரு பொண்டாட்டி. நான் மெட்ராஸ்ல விஜிலன்ஸ் ஆபீசர், எக்ஸ் விஜிலன்ஸ் ஆபீசர். ரெண்டாவது வந்து இப்ப இருக்கிறது வந்து நம்ம கிழக்கரை ஏர்வாடியில இப்ப 12 நாளைக்கு முன்னாடி பாத்துட்டு இருந்தேன். 2 சம்சாரம் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க, ஆதாரத்தோட இருக்காங்க நிறைய. சென்னையில இருக்காங்க. கமிஷன் ஆபீஸ் கிட்ட மோத்தி பாபா தர்கா கிட்ட இருக்காங்க. யாருமா அது? மோத்தி பாபா தர்கா கிட்ட கமிஷன் ஆபீஸ் எதுக்க? அதுக்கு பின்னால எல்லாம் இருக்காங்க 2 சம்சாரம். என்ன தெரிய வராது. ஏன்னா ஆதாரத்தோட மத்தியில சொல்லணும். மேலப்பாளையத்துல இருக்காங்கல்ல. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே நெஞ்சில கை வச்சு இந்த சின்ன வீடு வேற மாதிரி போற ஆளுக்கு, சின்ன வீடா இல்லாட்டா கூட வேற பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருப்பாங்க? முஸ்லீம் அல்லாதவங்க. நீங்களே சொல்லுங்க. மனசாட்சி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. இருக்கா? நெருங்க தூக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டுங்க. அப்ப என்ன பர்சன்டேஜ் வருது இல்ல? இல்ல என்ன இதுல எப்படி கூடுங்கிற? அப்படித்தான் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது இல்ல வழங்குதா? இது நிறைய இருக்குங்க. இல்லன்னா நான் கேட்கிறேன், பெண்களை வைத்து இதை ஒரு தொழிலா செய்ய முடியுமா? அவ்வளவு ஆம்பளைங்க வழி தவறி போறதுனால தானே தொழிலா செய்யறான். அந்த மாதிரி நடக்கக்கூடிய காட்சி இருக்கத்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த பல மெட்ராஸ் பல ஊர்காரங்க சேர்ந்த ஒரு இடத்துல 4 பேரை கையை தூக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இன்னும் கூட இருக்கலாம். 4 தான் கையை சொல்ல முடியாது. மற்ற வேற மாதிரி போறவர்கள்ட்ட சதவீதத்தில் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இது என்ன பெரிய அளவுல அதிகம். இதுல எத்தனை பெர்சன்டேஜ் ஜனத்தொகை கூட்டிட முடியுங்கிறீங்க? சும்மா சொல்றது, கூடுதலா வாழ்ந்து எல்லாம் செய்யறது இல்லைங்க. இறைவன் வந்து ரொம்ப கண்டிஷன் போடுறான் பலகார மனத்துக்கு. தப்பு செய்ய போறவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி அவ்வளவுதான். என்னுடைய பெயர் பாலு, தென்காசியில இருந்து வரேன். அல்லாஹ்வை நம்பாதவனுக்கு நரகம். இப்ப நான் வந்து அல்லாஹ்வை நம்பாதவன், எந்த கடவுளுமே நம்பல, நாத்திகன். இப்ப எனக்கு வந்து நரகம் கொடுக்காரு அல்லாஹ். என்னோட கேள்வி, நான் நாத்திகனாக்கு காரணம் நானா அல்லாஹ்? 2ல ஏதாவது ஒண்ணா சொல்லணும், ஒரே பேர்ல சொல்லுங்க. நான் அதுல என்னோட கேள்வி கேட்கேன். அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனை படைக்கும் பொழுது எல்லாம் கடவுள் சக்தியின் மேல நடக்கின்றாலும் மனிதனை இறைவன் எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டா, நல்லது கெட்டது அவன் கண் முன்னாடி காட்டி அவனுக்கு தேர்வு செய்கிற உரிமையை கொடுத்து படைச்சிருக்காரு. அவனை டெஸ்ட் பண்ண நினைச்ச காரணத்தினால மனிதனையும் அவர் வந்து தன் இஷ்டப்படி ஆட்சி படைக்க முடியும். ஆனால் அவர் எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டா, சுதந்திரம் கொடுத்து படைச்சிருக்கிறார். சுதந்திரம் கொடுத்து நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் நான் உங்களுக்கு துணை செய்யறேன், நீ சிந்திச்சு நல்லதை தேர்ந்தெடுத்துக்க, அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்காருன்னு இஸ்லாம் சொல்லுது. அதை பிராக்டிகலா நான் பாக்குறேன். என் முன்னாடி ஒரு தமிழ் சாராயம் இருக்குது. நான் நினைச்சா குடிச்சிட முடியும், நினைச்சா தூக்கி ஊத்திட முடியும். 2 செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது. என் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன். நானாத்தான் குடிக்கிறேன், நானாத்தான் தூக்கி போடுறேன். வேற இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உன் மீது திணிக்கப்பட்டு விட்டுதான் நீ செய்யறேன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மற்ற ஜீவராசிகள் எல்லாத்தையுமே சுதந்திரம் கொடுக்காம, அது வந்து அவைகளுக்கு சொந்த விருப்பம் இல்லாம நடக்கக்கூடிய விதத்தில் கடவுள் படைச்சிருக்கிறார். மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்து உணர்வுங்கிற அறிவுக்கு அர்த்தம் என்ன?
அறிவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நீங்க விரும்பியதையெல்லாம் நீங்கள் செய்ய பர்மிஷன் கொடுத்துட்டேன். எந்த கண்டிஷன்ல பர்மிஷன் கொடுக்கிறோம்? நீ நல்லது செய்தால் உனக்கு பரிசு, கெட்டது செய்தால் உனக்கு தண்டனை என்ற கண்டிஷனோட உங்களுக்கு வந்து பகுத்தறிவு கொடுத்தாச்சு. நம்ம தான் தீர்மானிக்கிறாங்க. தீர்மானிக்கிற உரிமை நம்ம கொடுத்து படைச்சிருக்காரு கடவுள். அது இஸ்லாமிய நம்பிக்கை. என் பேர் பூமிநாதன், டவுன்ல இருந்து வரேன். பாகிஸ்தான் நமது அண்டை நாடு. ஆனால் உங்களது இன உணர்வை வெறியாக்கி நம் நாட்டில் தீவிரவாதத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு இங்கு உள்ள இளைஞர்களையும் இஸ்லாமிய மக்களையும் கருவியாக்கி தீவிரவாதத்தை வளர்த்துக் கொண்டு வருகிறது. அதை தடுக்க இங்குள்ள இஸ்லாமியர்கள் முயற்சி செய்வார்களா? அதற்கு ஏன் துணை போகிறார்கள்? இரண்டாவது, இந்த உங்களுடைய பிரச்சாரமும் நாங்க வரவேற்கிறோம். இதுக்கு உங்களுக்குள்ளே எதிர்ப்பு இருக்கு. பள்ளிவாசல்ல உங்க நிகழ்ச்சியை பத்தின நோட்டீஸ் ஒட்டினதை கிழிச்சிருக்காங்க. பள்ளிவாசல் தலைவரே இதை சொல்லி கிழிச்சிருக்காங்க. அது எதனால உங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க எதிர்க்காங்க? அதாவது எங்களையே எங்க சமுதாயத்தில் நிறைய எதிர்க்கிறாங்கிறாரு. அவர் கேள்வியாளர் ரெண்டாயிரம் ஏற்றுவதையும் எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டா, இவங்க செய்யற தவறுகளை நாங்க சுட்டி காட்டுறோம். வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறோம், வட்டி வாங்குறத கண்டிக்கிறோம். இவங்க அந்த பெண்களை பள்ளிக்கு விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எதிர்த்து போராடுறோம். இவர் வந்து போஸ்டரை கிழிக்கிறதா சொல்றாரு. இதே உங்க ஊர்ல வச்சு நான் பேசிட்டு என்னை வந்து வெட்டினாங்க. இதே மேலப்பாளையத்துல 10 வருஷமா எத்தனை எப்பங்க 5 வருஷம் இருக்காது. எந்த வருஷம் வெட்டினாங்க? அது கழுத்துக்கு போக வேண்டியது, தோல் போச்சு. வழங்குதா? அந்த மாதிரி மேடையில வெட்டிட்டு போனாங்க. அதுக்காக நம்ம தளரல. இந்த சமுதாயத்தை வந்து உண்மையான முஸ்லீம்களை வாழ செய்வதற்காக வேண்டி நாங்க பல தியாகங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த நிலை இல்ல. 50-50 லெவலுக்கு வந்தாச்சு. ஒரு ஆளா 2 ஆளா இருந்து இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல. இன்னும் நிறைய வளர்ந்துரும். அது போட்டு அவருடைய கேள்விக்கு வருவோம். அண்டை நாடான பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அந்த ISI உடைய உளவு வேலைக்கு முஸ்லிம்கள் ஏன் ஒத்துழைப்பா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நல்ல அழகான கேள்வி. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறணும். ISI உடைய ஏஜென்ட்கள் என்று இந்தியாவுல நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் 50 வருஷத்துல. ஏன்னா எந்த ஒரு நாடு அண்டை நாட்டில் இந்த வேலை செய்யும். இந்தியா பாகிஸ்தான்ல செய்யும், பாகிஸ்தான் இந்தியாவுல செய்யும், அமெரிக்கா உலகம் பூரா செய்யும். அமெரிக்காவுக்கு ஏஜென்ட் இல்லாத நாடு உலகத்துல கிடையாது. இது அதுக்கு வேலை போகக்கூடிய எல்லா நாட்டிலும் இருப்பான். பாகிஸ்தான் தன்னுடைய ISI உடைய வேலையை இந்தியாவுல செய்யுது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதுவரைக்கும் அந்த ISI ஏஜென்ட்கள் என்று கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு, முஸ்லிம் அல்லாதவர்கள் எவ்வளவு? கேளுங்க, யாருக்காவது கேளுங்க. நீங்க முஸ்லீம் அதுக்கு துணை போறான்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ISI ஏஜென்ட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ISI ஏஜென்ட்கள் வந்து ஒரு முஸ்லீம் இல்ல. நல்லா விளங்கிக்கணும். தமிழ்நாட்டில் ISI ஏஜென்ட்கள் என்று கைது செய்யப்பட்ட 50 வருஷ வரலாறில் ஒரே ஒரு முஸ்லீமுடைய பெயர் கூட இல்ல. கோயமுத்தூர் சம்பவம் கூட அழகா நம்ம சர்மா DGP சொன்னார்கள், இது ISI வேலை இல்ல, சொந்த பகையில் அவங்க லோக்கல்ல ஒரு தகராறுக்காக வேண்டி அவர்கள் பழிதீட்டு கொண்டார்கள் தான் அந்த குற்றப்பத்திரிகையில் வரைக்கும் ரெக்கார்டு வரைக்கும் இருக்குது. அவங்க ISIக்காக செய்யல, அதுக்கு முந்தைய நடந்த கலவரத்துக்காக வேண்டி அவன் பதிலீடு கொடுக்கறேன்னு மன்னிப்பு போயிட்டான். அது தவறுதல் விஷயம் வேற. ISI உடைய கை கோயமுத்தூர்ல கூட கிடையாது. இந்த நாட்டில் நடந்த எந்த ஒரு கலவரத்திலையும் ISI இல்ல. ISIன்னு மாட்டினா யாருன்னு கேட்டா முஸ்லீம்கள் யாருமே மாட்டல. அகில இந்திய அளவுல மாட்டினாங்களான்னு கேட்டா அகில இந்தியாவிலே மாட்டினது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 ISI ஏஜென்ட்கள் பிடிக்கப்பட்டாங்க ஊபியில. அதுல ஒரு முஸ்லீம் கிடையாது. 4 பேரும் முஸ்லீம் கிடையாது. அப்ப என்ன இது? ISIக்காரன் இங்க உளவு பார்க்கிறதுக்கு முஸ்லீம் அன்பிட் நினைக்கிறான். அதான் உண்மையும் கூட. ஏன்னு கேட்டா முஸ்லீம் அந்த வேலையை பார்க்க முடியாது. முஸ்லீம் பார்த்தான்னு சொன்ன ISIக்கு உளவு வேலை பார்த்தான்னா உடனே தெரிஞ்சு போயிடும். முஸ்லீம் வந்து கண்காணிச்சிருவாங்க. நான் போய் ரகசியத்தை எடுக்க போறேன்னு வைங்க, மாட்டிக்கிறேன். முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் ரொம்ப தகுதியானவரா இருப்பாரு. அவன் என்ன கணக்கு பண்றான்? பாகிஸ்தான்காரனே கணக்கு பண்றான். இந்தியாவில் உளவு வேலை பார்க்கிறதா இருந்தா முஸ்லீம் அல்லாதவன் தான் வைக்கணும். முஸ்லீம் அந்த வேலையை கரெக்டா செய்ய முடியாது, அவனை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க, நமக்கு ரகசியங்கள் கிடைக்காது, நியூஸ்கள் வராது அப்படின்னு சொல்லி முஸ்லீமை கண்காணிக்கிறதுனாலதான் முஸ்லீம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதே மாதிரி பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு ஏஜென்ட் இருக்கிறான். அவன் யாரா தான் இருப்பான், முஸ்லீமா தான் இருப்பான், இந்துவா இருக்க மாட்டான். ஏன்? பாகிஸ்தான்ல நம்ம வேலையை கரெக்டா செய்யறோம், வந்து முஸ்லீம் செய்ய முடியாது, இந்துவை செய்ய முடியாது. இந்துவை சந்தேகத்தோட பார்ப்பாங்க. அப்ப முஸ்லீம்ல 4 பேர் வேலை பேசினா தான் சரியா வரும். இதாங்க உலகம் பூரா நடக்குது. ISI சொல்றாங்களே தவிர ISI என்ற பெயர்ல கைது செய்யப்பட்ட லிஸ்ட் வெளியிடட்டும். எத்தனை பெர்சென்ட் முஸ்லீம் இருக்காங்க பாருங்க. 1% கிடையாது. 3 முஸ்லீம் மாட்டிருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டா
பாகிஸ்தான்காரன். அவன் பாகிஸ்தான்காரன், அவன் நாட்டுக்கு விசுவாசம் தானே இருப்பான். பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து உளவு வேலை பார்க்கறதுக்கு போலி பாஸ்போர்ட்ல வந்து நம்ம நாட்டுல உளவு வேலை பார்த்திருக்கான், அப்ப மாட்டிருக்கான். அவன் யாருன்னு கேட்டா பாகிஸ்தானை சேர்ந்த குடிமகன். பாகிஸ்தானை சேர்ந்த குடிமகன் செஞ்சான்னு சொன்னா அவன் நாட்டுக்கு தேசபக்தி அவன் நடந்திருக்கான், நமக்கு தான் தப்புது. அவன் நாட்டுக்காரன் என்ற முறையில அவன் செஞ்சிருக்கான தவிர இந்தியக்காரன் இல்ல. நாம் இருக்கிற இந்தியாவை குடியாக கொண்ட ஒரு முஸ்லீம் ஐஎஸ்ஐக்கு உளவு வேலை பார்த்தான்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். பொய், தவறான தகவல். ஐஎஸ்ஐ முட்டையை சொல்றாங்களே தவிர லிஸ்ட் வெளியிட்டு யாராவது இது வரைக்கும் வந்தாச்சுல 50 வருஷமாக ஐஎஸ்ஐ ஏஜென்ட்கள் இவ்வளவு பேர் வெளியிட்டு பார்ப்போம், ஒண்ணும் கிடையாது. ஐஎஸ்ஐ முட்டையை சொன்ன உடனே அது முஸ்லிமான பாகிஸ்தான்கார முஸ்லிமா இருக்கிறதுனால முஸ்லிமா தரப்பு நினைச்சுக்கிறாங்க. அப்படி எவனும் பண்ண மாட்டான். எந்த உளவுத்துறையும் காரணம் சந்தேகப்படக்கூடிய ஆளை வச்சு உளவு வேலை பார்க்க மாட்டான். முஸ்லீம் வச்சு பார்க்க முடியாது. முஸ்லீமை வச்சு பார்த்தால் ஃபெயிலியர் ஆயிடுவான். இந்தியாவில் எங்கெங்க என்ன இருக்குன்னு தகவல் கேட்பான். நான் முஸ்லீம், நான் போய் தகவல் சேகரிக்க போவேன், என்னை பார்த்தவா பிடிச்சு நீ இருக்கலாம் வந்த சந்தேகம் வந்துடும். வேற ஒரு குளத்துல போனான்னு வைங்க, சந்தேகம் வராது. அதனால உலகத்துல எவனும் இப்படி பாக்குறது இல்ல. இஸ்ரேல்ல நான் வந்து உளவு வேலை பார்க்கறதா இருந்தா ஒரு யூதத்தை நான் பிடிக்கணும். இஸ்ரேலில் நான் உளவு வேலை பார்க்கறதா இருந்தா யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தனை விலைக்கு வாங்கினா தான் உளவு வேலைக்கு எனக்கு ஃபிட் ஆகும், அவன் தான் கரெக்டா எனக்கு தகவல் தருவான். அதே மாதிரி அவன் இங்க உளவு வேலை பார்க்கறதா இருந்தா அவங்க வேற ஒரு சமுதாயத்துக்காரங்க பிடிச்சாதான் அவங்களுக்கு ஃபிட் ஆகும். இப்படித்தான் உலகம் பூரா உளவு வேலை நடக்குது. இது அடிப்படை விளங்காம தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க எந்த காலத்திலையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு முஸ்லீம் நடந்ததில்லை. இதுவரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கப்படுதே தவிர கிரிக்கெட்ல இருந்து கிரிக்கெட் விளையாட்டு காட்டினது ஒண்ணுதான், வேற ஒண்ணு. அதுவும் சில பேர் விவரம் இல்லாம செஞ்சானுவோம், அதையும் நாங்க மேடை போட்டு கண்டிச்சுட்டு வர்றோம். இப்பெல்லாம் செய்யக்கூடாது, அவங்க என்னத்துக்கு நீங்க ஹீரோவா நினைக்கிறீங்க, விளையாட்டுக்கு விளையாட்டா இருக்க மாட்டேங்கிறீங்க சொல்லிக்கிட்டு வர்றோம். அதனால தப்பு. நாங்க எல்லா வகையான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்டுல நான் கேட்கிறேன், அவன் ஒரு அணுகுண்டு வீசினான்னு சொன்னா அது என்ன இந்துக்களா பார்த்தா சாவடிக்குமோ? இந்த அறிவு கூட எங்களுக்கு இல்லையோங்கிறேன். திருநெல்வேலியில அடிக்கிறான். இந்தியாவுக்கு அந்த சக்தி இன்னைக்கு இருக்குது, பாகிஸ்தானுக்கு இருக்குது. பாகிஸ்தான்காரனும் திருநெல்வேலியை குறி வச்சு அடிக்க முடியும், அந்த அளவுக்கு அவன் டெவலப் ஆயிருக்கான். இந்தியாவில இருந்து பட்டணம் தட்டினா இஸ்லாமாபாத்லயும் போட முடியும், கராச்சிலையும் போட முடியும். அந்த மாதிரி குறி வச்சு இங்க இருந்து கரெக்டா அந்த லிமிட் வச்சு தயாரிச்சு வச்சிருக்காங்க ரெடியா. பட்டணம் தட்ட வேண்டியது கரெக்டா போய் தாக்கும். மெட்ராஸ்ல அடிக்கிறான்னு வைங்க குறி வச்சு, மெட்ராஸ்ல வெறும் இந்துக்களா பார்த்து சாவா நாங்கெல்லாம் குறைச்சிக்கிறோமா? எப்படி நாங்க உதவி செய்ய முடியுங்கிற அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து சாவனு. பாகிஸ்தான்காரனுக்கு உதவி செய்தால் முஸ்லீம் பூரா தச்சிக்கிறவான், நாங்களும் சேர்ந்து சாவணும், கிறிஸ்தவனும் சேர்ந்து சாவணும், இந்து சாவணும். எப்படி ஒரு நாட்டில் உள்ளவன் நம்மளை சாவடிக்கிறதுக்கு உதவி செய்வான்? எப்படி செய்ய முடியும்? செய்யக்கூடாது. அப்படி எந்த எண்ணமாவது யாருக்காக இருந்தா மாத்திக்கிடுவாங்க, நிச்சயமா இல்ல, இருக்கக்கூடாது. வணக்கம், என் பெயர் பால் பிரபாகரன். பெரியார் பாசனை சார்பாக உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க எத்தனையோ மேடைகள் வந்து பெண்ணடிமை குறித்த கேள்விகளுக்கு விட சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த பெண்ணடிமை குறித்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது கணவனை இறந்த பின்னால பெண்கள் வந்து இத்தா இருக்கிறதுங்கிறது இஸ்லாத்துல ஒரு முக்கிய கடமையா இருக்கு. இப்ப இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா தமிழகத்துல கிராம பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தா இருக்கிறதுங்கிறது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கணவனை இழந்த மனைவி வந்து கணவனை இழந்துட்டா அப்படின்னு சொன்னா இத்தா இருக்கிறாங்க. ஒரு 3 மாதம் 10 நாள் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க, 6 மாதம் வரை கூட இத்தா இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னு கேட்கிறப்ப சொல்றாங்க, அந்த கணவனுக்கு ஏதாவது கரு உண்டாயிருக்காங்களா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக அந்த இத்தா இருக்கிறான்னு சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் நேரங்களில திரையை போட்டு அந்த பெண்ணுக்கு சூரிய ஒளியே தெரியாத வகையில அவங்கள ஒரு கொடுமை, ஒரு ஆண் குரல் கூட கேட்க முடியாத அளவுக்கு அந்த பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணினுடைய கரு அந்த பெண்ணினுடைய வயிற்றுல வளர்ந்தான செக் பண்றதுக்காக, அதை உறுதிப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட கொடுமைகள் தேவையா? நீங்க நன்றாக இதை சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணடிமைக்காக போராடி அவருடைய காலத்துல பெண்ணடிமைக்காக பல சாதனைகளை செய்திருக்கிறார். அப்படி செய்திருந்த எங்களால கூட இஸ்லாத்தில் நடக்கக்கூடிய இந்த பெண்ணடிமைத்தனத்தை வந்து எங்களால் ஒழிக்க முடியல. ஆனா நீங்க வந்து இஸ்லாத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை கலைந்துட்டு வரக்கூடிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பு நீங்க பயன்படுத்திட்டு வரீங்க. ஆக நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு என்ன, இந்த இத்தா இருக்கிற நிகழ்ச்சிக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னு கேட்டாக்க, அரேபியாவை பின்பற்றக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அரேபியாவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உடையினாலும் சரி பின்பற்றிட்டு வராங்க. அதாவது பெண்கள் வந்து அரேபியாவில புருக்கா அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இங்க அதிகமா புருக்கா அணியறீங்க. ஆனா அங்க இத்தா இருக்கிறங்கிற கொடுமை அரேபியால இவ்வளவு கொடுமையா இல்ல. ஏன் அங்க நீங்க புருக்காவ பெண்கள் அதே மாதிரி புருக்காவ பெண்கள் அணியணும்னு விரும்புற நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்குள்ள உரிமையை எங்கேயும் கொடுக்க மறுக்கிறீங்க. அது அங்க புருக்கா அணியணும்னு விரும்புற நீங்க அங்க தோப்புன்னு போடுறாங்க ஆண்கள், அதை இங்க இருக்கிற எந்த ஆண்களுமே போடுறது இல்ல. அது ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு ஒரு நீதிங்கிறது இஸ்லாத்துல ஒரு வலுவான நிலையில இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை
தீர்வு காண்றதற்காக கருத்து கூட நான் சொல்ல வரல, தீர்வு காண்றதுக்கு என்ன வழிமுறைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது, நீங்க என்ன வைத்திருக்கீங்கன்னு கேட்க விரும்புறேன். ரொம்ப அழகான கேள்வி சகோதரர் கேட்டிருக்காரு. அதாவது நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த யுத்தாண்டம் என்னன்னு உங்களுக்கு வழங்க நிறைய பேருக்கு அதையும் சொல்லிட்டு தான் உங்களுக்கு விளக்கணும். ஏன்னா அவர் முஸ்லீம்களோடு நெருங்கி பழகினதுனால அதை ஒரு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒரு கணவர் இறந்துட்டாருன்னு வைங்க, அது இஸ்லாம் என்ன சொல்லுது, நடைமுறையில் என்ன இருக்குது, அது ரெண்டையும் நான் சொல்லிக் கொடுறேன். ஒரு கணவர் இறந்த உடனே மனைவி இருக்கால, அவன் உடனே கல்யாணம் பண்ணக்கூடாது. கணவன் இறந்த உடனே அடுத்த நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, மறுமணம். ஏன்னா இஸ்லாத்துல மறுமணத்துக்கு அனுமதி இருக்குது. ஒரு புருஷனோட தான் வாழ்ந்தாவணுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. என்னமாங்க சலசலப்பு, கொஞ்சம் பாக்குற எல்லாம் உங்களை பாக்குறாங்க, எல்லாம் உங்களை பாக்குறாங்க, எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க. அதாவது இதான் என்ன விளங்கிக்கிறங்க, கணவன் இறந்த உடனே இந்த மனைவி அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. இன்னொரு வாழ்க்கை வாழணும். அவளுக்கு வேற ஒரு கணவன் தேவைப்படும். இந்த புருஷன் போனதுனால அப்படியே இருந்துடணும்னு சொல்லக்கூடாது, அது இஸ்லாம் ஒத்துக்கறல. மறுமணத்தை இஸ்லாம் வலியுறுத்துற காரணத்தினால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, கணவன் இறந்த உடனேயே நீ கல்யாணம் பண்ணிக்கிறாத, உடனே பண்ணக்கூடாது. என்ன பண்ணனே, 4 மாதங்களும் 10 நாட்களும் நீ மறுமணம் பண்ணாமல் இருக்கணும். 4 மாதம் 10 நாளைக்கு பிறகு மறுமணம் பண்ணிக்கலாம். மறுமணம் பண்ணாமல் இருப்பதற்குரிய காலத்துக்கு பேர் தான் இத்தா. நல்லா விளைக்கணும். இன்னைக்கு புருஷன் செத்தா நாளை கல்யாணம் பண்ணாம அடுத்த மாசம் பண்ணாம ஒரு 4 மாதம் 10 நாட்கள் கழித்த பிறகு நீங்க மறுமணம் பண்ணிக்கிறீங்க. புருஷனுக்கு அந்த கட்டளை கிடையாது, பொண்டாட்டிக்கு அந்த கட்டளை இருக்குது. இதான் அவருடைய, இது இஸ்லாத்துல உள்ளதுதான். இது வேற கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது. இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது என்பதோட 2 கூடுதலான கண்டிஷன். என்ன கண்டிஷன் கேட்டா, திருமணத்தை தூண்டக்கூடிய ஆடை அலங்காரங்கள் மேக்கப்புகளை அந்த காலகட்டத்தில் தவிர்த்துக் கொள்ளணும். திருமணத்தை தூண்டக்கூடிய லிப்ஸ்டிக் போடுறது, அப்படியே நகை நட்டில் அள்ளி முடிச்சுக்கிறது, ஜோடிச்சுக்கிறது 4 மாசத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல இருந்துக்கலாம். புருஷன் இறந்தா எப்பவும் அப்படியே இருக்கணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க பூ வச்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு. இப்படின்னு இஸ்லாம் சொல்லிடுது. இது இஸ்லாம் சொல்றது உண்மைதான். இன்னொன்னு சொன்னார்ல, இருட்டல வச்சிருக்காங்க, அது எங்க சமுதாயத்தில் சொல்ல வேண்டியது. நான் 2வது சொல்றேன், இஸ்லாத்துல சொல்றது இவ்வளவுதான். இது ஏன் இஸ்லாம் இதை சொல்லுதுன்னு கேட்டா 2 விஷயத்தை கவனிக்கணும். இன்னொருத்தனை போய் ஒரு கல்யாணம் பண்ண போறான். இன்னைக்கு புருஷன் செத்த உடனே நாளைக்கு இந்த பெண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றான்னு வைங்க. கல்யாணம் பண்ண உடனே கொஞ்ச நாள் சொல்லி இவன் கற்பனையா வருது, அவனுக்கு தெரிய வருது. இவன் என்ன நினைக்குவான், இது நமக்கு உண்டான குழந்தையா அவனுக்கு உண்டான குழந்தையா இது என்று சந்தேகம் வரும். ஏன்னா இன்னொருத்தன் வரும்ல, இந்த குழந்தையின் மீது அவனுக்கு இயற்கையான ஈடுபாடு பாசம் இருக்காது. யாருடைய குழந்தைங்கிற டவுட் வரும் பொழுது அதை பார்த்தாலே வெறுக்குவான், அவனுடைய எதிர்காலம் சூன்யமா போயிடுற. அப்படி ஒண்ணு தப்பான முறையில் ஒண்ணு குழந்தைய சுமந்துடல, இருந்தாலும் இன்னொருத்த குழந்தை இருக்காமல. நேற்று புருஷன் செத்துட்டா, இன்னைக்கு இந்த பொம்பளை வேற கல்யாணம் பண்ணிட்டா, அப்ப இந்த குழந்தை அவனுக்கு உண்டானதா எனக்கு உண்டானதான்னு சந்தேகம் வரக்கூடிய நேரத்துல இவனால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் சூன்யமா போயிடும். பழக்க மாட்டான், ஒழுங்கா செய்ய மாட்டான், அதுக்குரிய கல்வியை கொடுக்க மாட்டான். அப்ப இந்த குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு கேட்டா அதை தெளிவுபடுத்தணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டைமை இஸ்லாம் உடனே பண்ண வேணாங்குது. நீங்க கூட கேட்கலாம், குழந்தை இருக்கிறது தான் 1 மாசம் தெரிஞ்சு போயிருமே, அதுக்கு என்ன 4 மாசம் 10 நாள் மாதவிடாய் வரலன்னா தெரிஞ்சு போயிடுது. அந்த மாசம் புருஷன் செத்து போய் அந்த மாசம் மென்சஸ் வரலன்னா என்ன ஆயிரும், குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு என்னத்துக்கு 4 மாசம் 10 நாள் அப்படின்னு கேட்கலாம். அது கரெக்ட் தான். 4 மாசம் 10 நாளுக்கு தேவைப்படாது, 1 மாசமே போதும். ஆனால் இவன் நாளைக்கு உலகத்துல மறுப்பான். 2 மாசம் கழிச்சு கூட என்ன செய்யலாம், அவ கல்யாணம் பண்ணலாம். 2 மாசத்துக்கு இடையில அவளுக்கு குழந்தை இருக்குதா இல்லையான்னு வெளிப்படையான அடையாளம் தெரியாது, வெளிப்படையா தெரியாது. கல்யாணம் பண்ண பிறகு இவன் என்ன பண்ணுவான், பிறந்த குழந்தை இவன மாதிரி இருக்காது. அப்படி இருக்கணும்னு சட்டம் ஒண்ணும் கிடையாது. புருஷன் மாதிரி தான் குழந்தை இருக்கு, தாப்பு மாதிரி சட்டம் இருக்குதா, ஒரு மாதிரியா இருக்குமா, இது அவன் கண்ணு மாதிரி இருக்குத, இது நம்ம மூக்கு மாதிரி இல்லையே எப்படிமா, இது மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்வான், அந்த குழந்தையின் மீது ஒரு பெரிய ஒரு பாசமற்ற முறையில் நடந்துக்கிடுவான். யாருக்கு பிறந்த குழந்தை, யாரு உண்டாக்குன குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு 4 மாதம் 10 நாள் என்பது எந்த ஒரு பெண்ணாலையும் வெளிப்படையாக குழந்தை இருப்பதை மறைக்க முடியாம வந்துடும். அதாவது அவள் வெளியே சொல்லாட்டா கூட வெளியே தெரிஞ்சு போயிடும். ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை இல்லாம வந்திருக்கேன்டா, நான் உன்னை கல்யாணம் பண்ணும் பொழுது எவன் வீட்டு கருவையும் சுமக்காம வந்திருக்கிறேன் அப்படின்னு அவ சொன்னா அக்கம் பக்கத்துல பொம்பளையா, ஆமா வயிறு சின்னதான் இருந்துச்சு, வயிறு நான் குழந்தை இல்லையேன்னு சொல்லுவா. அப்ப இவளுக்கு சாட்சிகளோட ஊரு உலகம் சாட்சியா இருந்தா தான் அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும். இவன் எல்லாம் மறுத்தா கூட என்னடா குழந்தைங்கிற,
கல்யாணம் பண்ணி தரும்போது எந்த ஒரு குழந்தை இருக்கிற அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து வாழ்க்கைக்கு பாதுகாப்புக்காக தான். அப்ப உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும். இந்த ஒரு நோக்கத்துக்காக நாளைக்கு என்னவும் செய்வான், நாம்பள 2 மாதம் அனுபவிச்சுட்டு என் குழந்தை இல்லைன்றான். என் குழந்தை இல்லைன்னு இவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு வெளிப்படை உலகத்துக்காக தெரிகிற மாதிரி அது வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு 4 மாதம் 10 நாள் என்பது அவன் வயிறு பெருசாகி ஓரளவுக்கு குழந்தை இருக்குது இல்லைன்னு அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளைகளுக்கு தெரிஞ்சு போயிடும். அவர்கள் நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க, இல்ல கல்யாணம் பண்ணும்போது அப்படிலாம் இல்ல, இவன் போய் சொல்றான், 6 மாசத்துல குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்குல்ல. கல்யாணம் நீங்க பண்றாங்க 4 மாசத்துக்கு பிறகு நீங்க பண்றான், 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு, இப்ப என்ன சொல்லுவாங்க, ஏன் குழந்தை இல்லைன்றான். அது எப்படிங்க 6 மாசத்துல பிறக்கும், எப்பவாவது பிறக்கும். ஆனா இவன் என்ன சொல்லுவான், அது எப்படி என் குழந்தையா இருக்க முடியும் அப்படின்றான். அப்ப இவளை சுத்தமான நிலையில கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா 6 மாச குழந்தைக்கும் அவனை தகப்பனாக்கி அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, திருமணம் முடிப்பதற்கு அவசரப்படாதீங்க. திருமணத்தை மறுக்கிறாங்க எத்தனை சமுதாயங்கள்ல விதவைகளுக்கு. இஸ்லாம் அதை அனுமதிச்சு, அது அனுமதியும் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த பெண்ணுக்கு உதவணும். நாளைக்கு தப்ப விமர்சனம் பண்ணிடக்கூடாது, இதை காரணம் காட்டி தள்ளிவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாதுகாப்பு, வெளிப்படையான பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தான் 4 மாசம் 10 நாளுக்கு பிறகு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறங்க. இதுக்கு பேர் தான் இதான். எங்க ஆளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, சொன்னாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் எங்களை அடிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க போஸ்டர் கிளிக்கிறாண்டு, இதுக்குதான் எங்க ஆளுக்கு செய்யற தப்பை நாங்க வந்து தாட்சணியம் இல்லாம இங்க சொல்றது மட்டும் இல்ல, அந்த ஜமாத் இருக்கிற இடத்துல மேடையை போட்டு போய் சொல்லுவோம். வழங்குதா, தர்கா கூட நாங்க இங்க சொல்ல மாட்டோம், தர்காவுக்கு பக்கத்துல மேடையை போட்டு நாகூர்ல சொன்னோம், அதுக்கு அடிச்சான், அதுக்கு வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எது கூடாதோ அது அந்த இடத்துல போய் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப சகோதரர் சொன்ன மாதிரியான கொடுமை என்ன நடக்குது தெரியுமா, இத்தான் கணவன் இறந்தவன ஒரு அறையில கொண்டு போய் போட்டுருவாங்க, தேரை சீலை தொங்க விட்டுருவாங்க, கண்ணாடி பார்க்க கூடாது, அந்த பெண்ணு மூஞ்சில முகத்தை பார்க்க கூடாதான். இதெல்லாம் இவங்களா கண்டுபிடிச்சுக்கிட்டது. இது எந்த குரான்லயும் கிடையாது, எந்த நபி இதை சொன்னது கிடையாது, எந்த மார்க்க அறிஞர்களும் விற்பனர்களும் இதை சொன்னது கிடையாது. இங்க உள்ள அறியாத மக்கள், எங்க சமுதாயத்தில் உள்ளவன் பெண்களை கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய இஸ்லாத்துக்கு எதிராக இந்த வேலையை செய்யறான். செய்யலன்னு நான் மறுக்கல, செய்யறான். இருட்டர்ல அடிச்சு போடுறான். 4 மாசம் 10 நாளைக்கு வந்து எங்கேயும் வெளியே போக கூடாது, பாத்ரூம் முகத்திரம் எல்லாம் உள்ளதான், யாரையும் சந்திக்க கூடாது. இந்த மாதிரியா போட்டு ஒரு ஜெயில் வைங்களேன், ஜெயில கூட கொஞ்சம் சந்திக்கலாம், கொஞ்ச நேரம் திறந்துலாம் விடுவாங்க. அதை விடவும் மோசமான ஒரு நிலையில கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து நாங்கள் கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு என்னுடைய தாயாருக்கு அந்த நிலை வர நான் விடல. அது மாதிரி எத்தனையோ சகோதரர்கள் என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு அவங்க இந்த மறுமணம் பண்ணிக்க போறாங்க. மறுமணம் பண்ற வயசுல உள்ளவங்களுக்கு அந்த சட்டம் எல்லாம், நான் 40 வருஷம் ஆனாலும் கல்யாணம் பண்ண போறது இல்ல, அவங்க சரியான வயசான ஆளு. அப்ப அந்த மாதிரியா உள்ள அவங்களும் இப்படி அடைச்சு வச்சுருவாங்க. 80 வயசு கிழவியா இருந்தாலும் இப்படி அடைச்சு வச்சிருவாங்க. இது இஸ்லாத்தில் இல்லை. எங்க சமுதாயத்தில் உள்ள அறிவியனர்கள் இதை செய்யறாங்க. அதை நாங்க திருத்திக்கிட்டு வர்றோம், மாற்றங்கள் கொண்டுட்டு வர்றோம். அது தேவையானது. முதல் சொன்னது இஸ்லாம் சொன்னது இருக்க, அது எந்த வகையிலும் பகுத்தறிவுக்கு எதிரானது இல்ல, பெண்களுடைய எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் தரக்கூடியது, கேடு தரக்கூடியது இல்ல. இவர்களா உண்டாக்கிட்டது இருக்கு பாருங்களேன், அது தப்பு. இஸ்லாம் சொல்லக்கூடியது கரெக்டா இருக்குது. முஸ்லீம்கள் அவனா உண்டாக்கிட்டதுதான் பெண்களுக்கு கொடுமை செய்யறான், இஸ்லாத்துல கொடுமை இல்ல. அதோட சகோதரர் கேட்கும் பொழுது அந்த பர்தா பத்தி ஒண்ணு கேட்டு விட்டாரு, அதுக்கு வந்து கேட்டு கொடுத்துருவாரு, அதையும் சேர்த்து கேட்டார். பர்தா விஷயத்தையும் கேட்டார் சகோதரர். பகுத்தறிவு திராவிட கழகம் சுயமரியாதைக்காரர் இன்னொரு கேசட் வாங்கிக்கல. பர்தா பத்தி கேட்டீங்கல்ல, அதுக்கு கேசட் வாங்கிக்கல. என்னுடைய பேர் இன்ஸ்பிரேஷன் பாபு, அந்த சந்திரன். உங்கள் சமாஜத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் தனது கணவர் வேணாம் என்று கூறுகிறார். கணவர் வேணாம் என்று கூறுகிறார். கணவர் மனைவி வேண்டும் என்று கூறுகிறார். மனைவி வர மறுக்கிறார். சில மாதங்கள் கழித்து இவர் மனைவி வராத காரணத்தினால் மருத்துவம் செய்து கொள்கிறார். மருத்துவம் செய்தவுடன் அந்த அவருடைய மனைவி கோர்ட்டு வழக்கு தொடர்ந்து உள்ளார். வழக்கு தொடர்ந்து எனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று கூறுகிறார். இவர் ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஜவுளி வியாபாரி. இவருக்கு ஜீவனாம்சம் 7 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு ஆர்டர் உள்ளது. இவர் என்ன கூறுகிறார், 2 ஊர் ஜமாதாரர்களும் கேட்டுள்ளார். என் மனைவி நான் சமைக்க கேட்டுள்ளார். இப்போதும் அவர் மனைவி வந்தால் தயாராக உள்ளார். இவர் ஜீவனாம்சம் தேவைதானா, அது ஒண்ணு இல்ல. அதாவது மனைவி விவாகரத்து கேட்கிறாங்களா? ஆமா. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரா? ஆமா, இவரு ஜீவனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளார். விவாகரத்து யாரு கேட்டா?
மனைவி கேட்டிருக்காங்க. மனைவி கேட்டாங்க, மனைவி கேட்டிருக்காங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆமா சரி. கோர்ட்டு தீர்ப்பாகி இவருக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்துட்டு இவர் வந்து விவாகரத்து கொடுக்கலன்னா ஜீவனாம்சம் பேசி வராதா கேட்கிறேன். விவாகரத்தை கொடுக்கல, இல்ல மகன் கொடுக்கல, மனைவி விவரம் கேட்காங்க. மனைவி வாங்கிட்டாங்க, இஸ்லாமிய பெண்மணி வந்து ஆயிட்டாங்க. சரி சரி. ஆனா இவர் ஒரு ஜவுளி வியாபாரி. சரி. இவருக்கு மாசம் 700 ரூபாய் கொடுக்க முடியாத சூழ்நிலை உண்டார். சரி. இவன் சொன்னா அந்த மனைவி வந்தா நான் ஏற்றுக்க தயாராக உள்ளே ஏற்காவது கொண்டு உள்ளது. சரி. ஆனா 2 ஜமாத்தும் கேட்டு கொடுக்கவில்லை. அந்த ஜமாத்து கேட்டுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்காரு. அடுத்து கல்யாணத்திற்கு நிக்க எழுதும்போது இவர் வரதட்சணையாக பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்தார் 50,000 ரூபாய் பணம் 30 ரூபாய் நகை என்று வாங்கிறார். நான் நிக்க 130,000 மாறு கொடுத்து முடிக்கிறேன் என்று கொடுக்கிறார். இது என்ன அர்த்தம்? அது பார்க்கின்றாரு. அதாவது இதுல வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் கொடுக்கலாம், நீங்க என்ன கேட்கறீங்க? கொடுக்க தேவையில்லை இந்த பொம்பளைக்கு அப்படிதான் சொல்றீங்க. கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. சரி. அதாவதுங்க ஒரு பெண்மணி வந்து புருஷனை பிடிக்கிறேன்னு சொல்லுது, புருஷன் வச்சுக்கிறது தயாரா இருக்கலாம். எனக்கு இந்த கணவன் வேணாம்னு சொல்லி விவாகரத்து கேட்குது. விவாகரத்து கொடுக்க மாட்டேன்ட்டான் அவன். அந்த பெண்மணி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்ல போய் விவாகரத்து தீர்ப்பு வாங்கிருச்சு. வாங்கிட்டு ஜீவனாம்சம் கொடுன்னு ஒரு தீர்ப்பு போட்டு அதுக்கு வாங்கிருச்சு, ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி. இவர் வந்து கூலி தொழிலாளி, இவரு கொடுக்க முடியாது. இவர்கிட்ட போய் கேட்டா நான் அந்த பொம்பளை வேணாங்கிறேன்னா, நான் தான் வச்சு மனைவி வச்சுக்கிறேன்னு சொல்றேன், அந்த பொம்பளைய விவாகரத்து வாங்கிட்டு என்கிட்ட எப்படி ஜீவனாம்சம் கேட்கறதுன்னு சொல்லி இவர் ஆர்குமெண்ட் பண்றாரு. இது என்னன்னு கேட்கிறாரு, இதனுடைய நிலை என்னன்னு கேட்கிறாரு. இதுல வந்து பல விஷயங்கள் அப்படி பின்னி பணிஞ்சவர் கேட்டிருக்காரு. பல சட்டங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல ஜீவனாம்சத்தை பற்றி உள்ள நிலைமை என்ன, பெண்களுக்கு விவாகரத்து கேட்கிற உரிமை இருக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு விளங்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட பெண்களுக்கு வழங்காத ஒரு விவாகரத்து உரிமையை இஸ்லாம் வந்து 1400 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்திருக்கு. இன்னைக்கு கூட கொடுக்கல உலகத்தில். இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டிலும் கொடுக்கப்படவில்லை. என்னதான் பெண்ணுரிமைக்கு கூச்சல் கூப்பாடு பட்டாலும் சரி, எனக்கு என் புருஷனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணால் விவாகரத்து வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. எப்ப முடியும்? கோர்ட்ல போய் வாங்க முடியும். இல்லாது பொல்லாத சொல்லி வாங்க முடியும். புருஷனுக்கு ஆண்மையே இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்து வாங்க முடியும். சும்மா சாதாரணமா வாங்க முடியாது. இதுதான் நிலைமை. இஸ்லாத்தில் என்ன நிலைமைன்னு தெரியுமா? ரொம்ப லேஸ். ஆணுக்கு எப்படி விவாகரத்து செய்வது லேசாக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி பெண்ணுக்கும் விவாகரத்து செய்வது ரொம்ப லேசாக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க, நபிகள் நாயகத்திட்டே வர்றாங்க. நபிகள் நாயகமே, என்னுடைய கணவர் நல்லவர். அவங்க சொல்லும்போது பாருங்க அழகா சொல்றாங்க. நபிகள் நாயகத்திற்கு சொல்றாங்க, என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், அவருடைய குணத்தை நான் குறை சொல்ல மாட்டேன், அவருடைய ஒழுக்கத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவரோடு நான் குடும்பம் நடத்தினால் நான் தவறி விடுவேன், நான் வந்து தவறான நடத்தைக்கு சென்று விடுவேன் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படிங்கிறாரு. இதுல என்ன பாயிண்ட்? ஆளு கேரக்டர் நல்லா இருக்காரு, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய அம்சம் இல்ல. அதான் அர்த்தம். இவரோடு நான் இருந்தேன்னா கெட்டு போயிருவாங்கிறாங்க. அவருடைய குணத்துல குறை இல்ல, அவருடைய பழக்க வழக்கத்துல குறை இல்ல, அன்பாட்டுல குறை இல்ல. அது மட்டும் பொம்பளைக்கு போதுமா? பத்தாது. அவன் ஆண்மையா இருக்கணுங்கிறது முக்கியமா. அதுக்கு கல்யாணம் பண்றோம். அந்த பெண்ணு வந்து சொல்லுது, இது நாகரிகமா சொல்லுது, என் கணவனுடைய குணத்தில் குறை இல்ல, பண்பாட்டில் குறை இல்ல, அவரோடு சேர்ந்தால் நான் தவறு விடுவேணும் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, நீ மகராக என்ன வாங்கினாய்? மகர்னு ஒண்ணு வாங்கணும். இஸ்லாத்துல வந்து ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும், பெருந்தொகையை கொடுக்கணும். எங்க நாட்டில் ஏமாத்திட்டு இருக்கான், இங்க தமிழ்நாட்டில் ஏமாத்துறான், அரபு நாட்டில் லட்சக்கணக்காக கொடுக்கலாம், நம்ம நாட்டில் ஏமாத்தி 101 ரூபாய் ஏமாத்தி இருக்கான். இது பொய். இது அந்த நபிகள் நாயகம் காலத்துல கேட்கிறாங்க, நீ மகரா என்ன வாங்கின? ஒரு தோட்டத்தை எனக்கு மகரா தந்திருக்கிறாரு, பெரிய தோட்டம், தோப்பு, அதையே எனக்கு மகரா தந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நீயாக இந்த அப்ளிகேஷனை கொண்டு வர்றதுனால நீங்க வந்து மகரை திருப்பி கொடுத்துடணும். அவரு டைவர்ஸ் பண்ணாருன்னா அது உனக்கு திருப்பி கேட்க மாட்டார், கேட்க முடியாது. நீயா தான் வாழ மாட்டேங்கிற. அதனால அவர் என்ன உனக்கு தந்தாரோ மகரு, அதை திருப்பி கொடுத்து விடுவாயா கேட்கிறாங்க. திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு. தோட்டம் என்னத்துக்கு? நான் குடும்ப வாழ்க்கையில தோட்டம் என்னத்துக்கு? திருப்பி கொடுத்துறேன். உடனே நபிகள் என்ன பண்றாங்க கேட்டா, விவாகத்தை நான் ரத்து செய்கிறேன். அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, எல்லாம் அவர் தான். அன்னைக்கு அவர் தீர்ப்பளிச்ச சட்டம் தான். அவர் என்ன பண்ணிடுறாரு? தீர்ப்பு எழுதுறாரு, இது திருமணமே இல்லை,
திருமணம் ரத்து செய்யப்படுகிறது. அப்ப கோரிக்கை வச்ச உடனேயே திருமணத்தை தீபாவளி விசாரணை கமிஷன் எல்லாம் போடல. அந்த அளவுக்கு ஆண்மை இருக்கா இல்லையா போய் பார்த்துட்டு வாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கல என்று சொன்னா அது கோரிக்கையா வந்துச்சுன்னா இம்மீடியட்டா ஜமாத்து தலைவர் ரத்து பண்ணணும். அது இஸ்லாமிய சட்டம். ஏன்னாட்டா குஷ்டரோகியா இருப்பான், போட்டு அடிச்சு குடிகாரனா இருப்பான், நம்பி வேறமான நினைச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, இப்படி அடிவாங்கி கிடக்குன்னு சொல்ல முடியுமா? கூடியேடு போட நீ இல்லாட்டி இன்னொருத்த அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். முறைய கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்ப நபிகள் நாயகம் மாதிரி தீர்ப்பளிச்சுட்டாங்க. அப்ப இந்த பெண்மணி கேட்ட உடனேயே புருஷன் போய் விவாகரத்து கேட்டது தப்பு. ஜமாத்துல கேட்கணும். ஜமாத்தார்கள் என்ன பண்ணி இருக்கணும்? அவர்கள் அந்த விவாகரத்தை கொடுத்திருக்கணும். கொடுத்து வாங்கின மகரை திருப்பி வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை தீர்ந்து இருக்கும். அவருக்கு அந்த பொம்பளைக்கு மார்க்க அறிவு இல்ல, அந்த புருஷங்காரனுக்கு இஸ்லாத்தை பத்தி அறிவு இல்ல, அவர் இருந்த ஜமாத்துக்கு அந்த அறிவு இல்ல. சரி, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் திருப்பி வாங்கியாச்சு. இப்ப ஜீவனாம்ச பிரச்சனை வருது. ஜீவனாம்சம் எப்படி கொடுக்கிறது? அவரே நியாயம் இல்லைன்னு நினைக்கிறார். ஏன்னா இந்த பொம்பளையா தான் வேணான்னு சொல்லுது. அப்ப எப்படி ஜீவனாம்சம் கேட்கறது? அவனா வேணாங்கிறான். நீ வேணான்னு சொன்னா அவன்கிட்ட மாசம் மாசம் எனக்கு உதவி வேணும்னு கேட்கற என்ன நியாயம்னு கேட்குது. இப்ப அடுத்து ஜீவனாம்ச நாட்டுக்கு வருவோம். நம்ம நாட்டில் இருக்கிற ஜீவனாம்சம்ங்கிறது ஒரு போய்த்தனமான பித்தலாட்டமான ஜீவனாம்சம். நீங்க ஒரு சென்னை பதிப்புல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்த தினமலர்ல, உங்க ஊர் பதிப்புல வேற வேற பதிப்புல வந்திருக்கலாம். ஜீவனாம்சத்திற்காக வேண்டி பெண்கள் அலைகிற அலைச்சலையும், ஜீவனாம்சம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிடுறாங்க. கோர்ட்ல வாங்கி நாக்கு வலிக்க உதவும். நடைமுறையில் ரூபா வாங்கணும் புருஷன் இருந்து அந்த ரூபாயை வாங்குவதற்கு அவங்க படுற பாடும். நான் 40,000 செலவழிச்சுட்டேன், இன்னும் எனக்கு ஜீவனாம்சமே கிடைக்கல, என் புருஷங்கான தரமாட்டேங்கிறான், இழுத்தடிக்கிறான்னு சொல்லி பெண்களுக்கு இந்த சட்டத்தில் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி தினமலருடைய 1/2 பக்கத்துக்கு ஒரு பெரிய ஆர்டிகல் சென்னை பதிப்புல எழுதப்பட்டது. 10 நாளைக்கு முன்னாடி தான், பழைய கதை இல்ல, சென்னை பதிப்புல எழுதப்பட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள ஜீவனாம்சம். ஜீவனாம்சம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடியது என்னமோ பெண்களுக்கு ஒரு புரட்சிகரமான பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம். ஜீவனாம்சம் என்ன? கோர்ட்டு அளிக்கக்கூடிய ஒரு உத்தரவு, அவ்வளவுதான். கோர்ட்டு அளிக்கிற உத்தரவு என்ன செய்ய? என்னுடைய வசதிக்கு தக்கவாறு தான் தீர்ப்பளிக்கும். நான் கோடீஸ்வரனா கூட இருப்பேன், எனக்கு மாசத்துக்கு 200 ரூபான்னு கணக்கு காட்டுவேன். கோர்ட்டை ஏமாற்ற முடியும். என்னங்க சிபிசி ஏமாத்துறவங்களுக்கு கோர்ட்டை ஏமாற்ற முடியாதா? கோர்ட்ல போய் என்ன செய்வான்? லட்சக்கணக்கில் வருமானம் வரும். எனக்கு ரூபாய் 200 ரூபாய் வருமானம், அப்ப 25 ரூபாய் கொடுப்பான் கோர்ட்ல. இதான் சொல்ல போறான். அப்ப கோர்ட்ல போய் என்னுடைய வருமானம் குறைவு என்று நான் ரெக்கார்ட் பண்ணி 25 ரூபாய் தான் ஒரு பெண்ணை கொடுக்கணுங்கிற ஆர்டரை நான் வாங்க முடியும். அப்படி வாங்கி இருக்கிறார்கள் பெரிய பெரிய பணக்கார கணவன்மார்கள் எல்லாம். பெண்களுக்கு ஜீவனாம்சம் பேர்ல 25 ரூபாய் 35 ரூபாய் கொடுக்கிற தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த 25 ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பா தெரியுமா? அந்த வக்கீல்கள், அதுக்கு பெண் வக்கீல்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்கள் இந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. பறக்கத்தா கறந்துருவாங்க, கணிசமா கறந்துருவாங்க. கணிசமா வர்ற ஆள்கிட்ட கறந்து இவங்க காலமெல்லாம் வாங்குற ஜீவனாம்சத்தை தாண்டி இவங்களுக்கு போயிடும். நகை நட்டு சொத்து பத்து வீடு வாசல் அடகு வச்சுட்டு கடைசியில் உத்தரவு என்னன்னா 35 ரூபாய். இதுதான் ஜீவனாம்சம் நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்த பிராக்டிக்கலான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாம இன்னொன்றை நீங்க பார்க்கணும். ஜீவனாம்சம் ஏன் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணுங்கிறீங்க? நீங்க கணவன் இல்ல ஒரு மனைவி இல்லைன்னு ஆயிடுச்சு, இந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறாங்க. எது வரைக்கும் கொடுக்கணுமா? ஜீவனாம்ச சட்டம் என்ன சொல்லுது? எது வரைக்கும் கொடுக்கணும்? 2 பேரில் ஒருவர் சாவுற வரைக்கும் கொடுக்கணும். இவன் சாவுற வரைக்கும் அல்லது அவள் சாவுற வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அல்லது அவள் மறுமணம் செய்யற வரைக்கும். ஜீவனாம்சத்துல 2 கண்டிஷன் இருக்கும் எல்லா ஜீவனாம்சத்திலையும். இவன் சாவுற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணும், அவ சாவுற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணும், அல்லது அவ வேற ஒரு கல்யாணம் பண்ற வரைக்கும் கொடுக்கணும். வேற கல்யாணம் பண்ணலன்னு சொன்னா கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். இப்ப அந்த பெண் என்ன செய்வான்? திருமணம் முடித்து ஒரு முறையான வாழ்க்கை அமைச்சுக்கிற விரும்புவாளா? இவங்கிட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு தொகை கிடைக்கும் பொழுது இவங்கிட்ட இருந்து செலவுக்கு ரூபாய் வாங்கிக்கிற வேண்டியது எதுக்கு? கல்யாணம் காட்சி குடும்பம் கட்டுப்பாடு மாமனார் மாமியார் எதுக்கு இந்த தனிய? நம்ம வாட்டுக்கு சும்மா இருந்துட்டு ஊர் சுத்துவோம், எங்க வேணாலும் போயிட்டு வருவோம், நம்ம மாசம் மாசம் ரூபாய் ஒன்று வாங்கிக்கிறோம். இதுக்குத்தான் இது ஊக்குவிக்குமா? இதனால என்ன ஒரு பெரிய சமூக புரட்சி ஏற்படும்? ஒண்ணு ஏற்படாது. இதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால ஜீவனாம்சம் என்பது ஒரு புருஷங்காரன் கொடுக்க கூடாது நினைத்தால் கொடுக்காமல் இருக்க முடியும். ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் அப்படி, யாரையும் ஏமாற்ற முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்டுகள் உண்டாக்கி என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவான். அவளுக்கு கொடுக்க கூடாது நினைச்சான்னு சொன்னா மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சுட்டு போயிடுவான். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்றான், பொண்டாட்டி பிள்ளை பேர்ல எழுதி வச்சிருவான், வேற பொண்டாட்டி பேர்ல. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாம் என்ன சொல்லுது? திருமணம் முடிக்கிற நேரத்திலேயே ஒரு பெருந்தொகையை வாங்கி வச்சுக்க, பிந்தி வாங்க நினைக்காத, ஏமாத்திட்டு போயிடுவான்.
அந்த நேரத்துல வாங்கினதான் உண்டே தவிர பின்னாடி நீ வாங்க நினைச்சேன்னா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். 2 லட்சம் கேளு, 3 லட்சம் கேளு, 5 லட்சம் கேளு, வாங்கி உன்னுடைய செக்யூரிட்டியா வச்சுக்க. இவன் வேளாண் தொலைஞ்சு போறான்னு சொல்லிட்டு அதை வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கை எப்படி வளப்படுத்திக்கலாம். அப்படி இஸ்லாம் மார்க்கம் வழிகாட்டுது. இது அரபு நாடுகள்ல முஸ்லீம் நாடுகள்ல எல்லாம் அந்த மாதிரியான நிலைமை நிலவுது. வீட்டுக்கு வீடு ஆண் குமர் தேங்கி கிடக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு 4 குமர் வச்சிருக்கோம், பெண் குமர். சவுதி அரேபியாவுக்கு போனா வீட்டுக்கு 4 ஆண் குமர் தேங்கி இருக்குது. கல்யாணம் பண்ண ஏன்னா வசதி இல்லைங்கிறான். ஏன்டா வசதி இல்ல, மகர் கொடுக்க காசு இல்லைங்கிறான். கவர்மெண்ட்ல மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டானால்தான் அந்த ஜீவனாம்சம் தான் பாதுகாப்பா இருக்குமே தவிர இந்த ஏற்ற இருக்கிற ஜீவனாம்சம் வாங்குற பெண்களை நீங்க சந்திச்சு பாருங்க, என்ன மாதிரி கிடைச்சிருக்கா, பயன் இருக்கான்னு கேளுங்க. அதை வாங்குறதுக்கு கோர்ட்ல படியில ஏறி இறங்கி அந்த உத்தரவு வாங்குறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன தொகை தரப்போன்னு தாண்டி செலவு வச்சிருப்பாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. வக்கீல்களுக்கு உதவுல அவ்வளவுதான், வேற ஒண்ணு அந்த பெண்களுக்கு உதவல. அதான் உண்மை. வேற அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறீர்கள். பெண்ணியம் பேசுகின்ற ஒவ்வொருவரும் எல்லா மதங்களுமே பெண் அடிமைத்தனத்தையும் ஆணாதிக்கத்தையும் கொண்டிருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த தலாக்கை பற்றி ஏற்கனவே உங்களிடம் நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். மறுமணத்தை ஆதரிக்கின்ற இந்த இஸ்லாமியம் தலாக் செய்யப்பட்ட பெண் மறுமணம் செய்வதற்கு பல இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வரையறுப்பது ஏன்? இதை ஒட்டிய இன்னொரு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி, எல்லா மதங்களிலுமே திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். அதில் சம்பந்தப்பட்ட இருவரும் நேருக்கு நேர் நின்று ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மதத்தில் சம்பந்தப்பட்ட இருவரும் தனித்தனிய இடத்தில் அமர்ந்து அவர்கள் இந்த திருமண ஒப்பந்தத்தை செய்வது. என் பேரு ஹெலன் மேரி, சேரன் மகாதேவி. அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண் மறுமணம் செய்வதற்கு அது என்ன நிபந்தனை சொல்றீங்க, என்ன கண்டிஷன் போட்டுருக்கீங்க, அந்த விஷயத்தை கேட்கறீங்க. ரைட் வேலை நிச்சயம் என்ன அதைத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நான் வேற ஒண்ணு கேட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லைங்க. அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னு விளங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய சட்டத்தை நீங்க விளங்கிறப்ப அவங்க கேள்வி விளங்கு. அவங்க கொஞ்சம் டீப்பா படிச்சனால கேட்டாங்க. அது என்னன்னு கேட்டா, இப்ப கணவனுக்கு மனைவியை பிடிக்கலன்னு வைங்க, மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னு வைங்க. இஸ்லாம் விவாகரத்து லேசாக்கி வச்சிருக்குது. கோர்ட்டுக்கு போய் மனு போட்டு 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து அதுல பல விபரீதமான விளைவுகள்லாம் ஏற்படுது. நீங்க பாத்துட்டீங்க உலகத்துல. ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவுறதுலாம் காரணம் என்ன? விவாகரத்தை கஷ்டமாக்கணும்னு காலி பண்ணி விட்டுறான். அதான் நடந்துகிட்டு இருக்கு. விவாகரத்து லேசா இருக்கணும், ஆண் தரப்புலையும் பெண் தரப்புலையும் இஸ்லாம் லேசாக்கி வச்சிருக்குது. அவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னா, இஸ்லாமிய விவாகரத்துங்கிறது எனக்கு மனைவி பிடிக்கலன்னு வைங்களேன், நான் கோபத்துல தானே விவாகரத்து செய்வான், ஒருத்தன் ஆத்திரப்படுத்த செய்வான். விவாகரத்தை ரத்து பண்ண உடனே இஸ்லாம் என்ன செய்யணும், அதோட அவனை நிப்பாட்டல இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. பொம்புல விவாகரத்தை கேட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு போயிடுது ஒரே இதோட விவாகரத்தோட. ஆம்பளை கேட்டான்னு சொன்னா இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறவன், எதை பின்விலை யோசிக்க மாட்டான். பொம்புல வாழ்க்கை இழக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப நூறு யோசிப்பான். அவ சைட்ல விவாகரத்து கோரிக்கை வந்துச்சுன்னு சொன்னா அவனோட சேர்றதுக்கு எந்த சான்ஸ் இல்ல. நல்ல தீர்க்கமா யோசிச்சுதான் முடிவுக்கு வருவா. என்ன அதனால பாதிப்பு ரொம்ப அதிகம். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் இவன் சும்மா உப்பு போடலங்கிறதுக்காக வேண்டிய கோபத்துல தலாக்குவான், விவாகரத்து பண்ணிட்டேன்றான், நீ என்ன வேலை அப்படின்றான். இப்படி சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீ விவாகரத்து செய்வதாக இருந்தால் உனக்கு 3 சான்ஸ் தரப்படுது. எப்படி 3 சான்ஸ்? விவாகரத்துன்னு இப்ப ஒரு தடவை சொல்லிவிடுறான், சொன்னோன்னு விவாகரத்து ஆச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, சேர்ந்து பேசாம 3 மாதம் உனக்கு டைம் தர்றோம். விவாகரத்துன்னு சொன்ன உடனே விவாகரத்தாயிருச்சுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. விவாகரத்துன்னு சொன்ன பிறகு 3 மாதங்களுக்கு இஸ்லாம் டைம் கொடுக்குது. மாதம் கூட சொல்லல, 3 மாத விடாய். அந்த பெண்ணுக்கு 3 மாசம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். 3 மாதங்களுக்கு இஸ்லாம் டைம் கொடுக்குது. இந்த 3 மாசத்துக்கு இடையில 2 பேரும் தனித்தனியா இருப்பாங்கல்ல, அப்ப இவனுக்கு தெரியும். அதாவது நிழலுடைய அருமை வெயிலான தெரியுமாங்க. நிழல நம்ம இருக்கிற அருமை உங்களுக்கு தெரியாது. அரை மணி நேரம் கொஞ்சம் நின்று வந்தீங்களா இப்ப அருமையா தெரியும், ஏசில இருக்க மாதிரி தெரியும். இப்ப நெருப்புல இருப்பாங்க உணர்ந்துட்டு இருப்பீங்க. அரை மணி நேரம் ரோட்ல நிப்பாட்டி வச்சு கூட்டு வந்தா சிரிச்சுட்டு. அது மாதிரி மனைவியை பிரிஞ்ச உடனே அவருடைய அருமை அவனுக்கு தெரியும். பிரிஞ்சிருவானா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா தெரியும், 2ஆம் நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறமேல அவன் இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லைன்னு நினைக்குவான். அப்புறமேல கூட்டிட்டு வந்துருவான். அப்ப இதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா 3 மாசம் டைம் கொடுக்குது. 3 மாசத்துக்கு இடையில
அந்த மனைவியை சேர்த்து கொண்டு அவன் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நல்லா விளங்கிக்கணும். விவாகரத்துன்னு எல்லாம் முடிஞ்சு தப்பா விளங்கிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு இடையில நான் விவாகரத்து தப்பு தான் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. பாயிண்ட் 1. சரி, 3 மாசம் கடந்து போச்சுன்னு வைங்க, விவாகரத்து பண்ணிட்டான், ஒரு விவாகரத்து பண்ணிட்டான். 3 மாசம் தாண்டி போச்சு. 3 மாசம் தாண்டின உடனே இப்ப என்ன, நீ கணவன் இல்ல நீ மனைவி இல்லைன்னு ஆயிரும். அப்ப கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 2 பேரும் விரும்பினீர்களே ஆனால் திரும்ப ஒருத்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறங்க. கடைசிகளை பாருங்க, விவாகரத்துங்கிறத 3 மாதத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாமே சேர்ந்துக்கலாம். விவாகரத்துன்னு பண்ணி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் விவாகரத்து விவாகரத்து ஏற்படாது. முதல் விவாகரத்து கொடுக்கறதுனால விவாகரத்து ஏற்படவே செய்யாது. 3 மாசத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம். பேருக்கு தான் விவாகரத்தா ஆகல, அவ்வளவு விஷயம். 3 மாசம் கடந்துருச்சுன்னு வைங்க, விவாகரத்தாயிரும். ஆனால் 2 பேர் விரும்பினார்களே ஆனால் திரும்ப ஒருக்கா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். விவாகரத்தாயிட்டதுனால மேரேஜ் பண்ணிக்கணும். இது ஒரு பாயிண்ட். சரி, மேரேஜ் பண்ணி அல்லது திரும்ப அழைச்சிக்கிட்டு வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் போகுது, மறுபடியும் கோபம் வருது, இன்னொரு தடவை தலாக்குங்கிறான். அப்போ ரத்தா வரும். இஸ்லாம் சொல்லுது அப்போ விவாகரத்தாயிராது, இன்னொரு 3 மாசம். ஏன்டா அவசரப்பட்டு சொல்லியிருப்ப, கோபத்துல சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசம் இஸ்லாம் டைம் கொடுக்குது. 3 மாசத்துக்கு இடையில நீ வந்து சேர்ந்துக்கலாம். ஏன்னா பிரிவினைக்கு பிறகு அந்த அருமையை உணர்வாங்க 2 பேரும். அப்படிங்கிற அடிப்படையில் 2வது சேர்ந்துக்கலாம். அல்லது 3 மாசம் கலந்துச்சுன்னு வைங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் 2 பேரும். அப்ப முதல் தடவை விவாகரத்து பண்ணதுனால விவாகரத்து ஏற்படாது. 2வது தடவை விவாகரத்து பண்ணாலும் திருப்பி அழைச்சிக்கலாம், விவாகரத்து ஏற்படாது. திரும்ப அழைத்துக் கொள்ளாவிட்டா கூட எத்தனை வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அழைத்துக் கொள்ள விவாகரத்தாயிரும். ரத்தான பிறகு 2 பேரும் சேர்ந்து விரும்புறாங்க, 2 வருஷம் அப்படி இருந்துட்டாங்க. அப்புறமே உணர்றாங்க, சரி இந்த புருஷனை நம்ம விட்டுருக்க கூடாது, இந்த பொண்டாட்டி நம்ம விட்டுருக்க கூடாது. 2 பேருக்கும் தோணும், சரிங்க ஒரு தூள் அனுப்பி நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறோமே, சரியில்ல பண்ணிக்கலாம். 10 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். எப்ப இது 2 தலாக்குக்கு பிறகு. 3வது தடவை விவாகரத்து பண்ணினால் கடுமையான கண்டிஷன் இஸ்லாம் போடுது. விளையாண்டுட்டு இருக்க கூடாது, இப்படி விளையாடக்கூடாது. 3வது தடவை இந்த விவாகரத்தை செஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, பெண்ணுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்டிஷன் போடுது. இதான் கடைசி சான்ஸ். 3வது தடவை விவாகரத்துன்னு சொன்னா அவளோட உனக்கு இனிமே சேர முடியாது. சேர நீ ஆசைப்பட்ட சொன்னா அவளுக்கு இயற்கையா வேற ஒரு கல்யாணம் பண்ணி, விவாகரத்துக்கு வேற கல்யாணம் ஆகும்ல, அவள் இன்னொருத்தனோட வாழ்ந்து அவனு இந்த மாதிரி 3 தடவை விவாகரத்தெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் சும்மா இருந்தான்னா அப்பவே கட்டிக்க. இது நடக்கிற காரியமா? பெரும்பாலும் நடக்காது. அதே உனக்கு அவன் கிடைக்க மாட்டான்னு சொல்லுது இஸ்லாம். அப்படி வேற வார்த்தை சொல்லுது. அவனுக்கு புரியுறதுக்காக வேண்டாம், ஆஹா இப்ப நம்ம ரத்து பண்ணணும், போன 2 தடவை கிடைச்ச சான்ஸ் நம்ம கிடைக்காது அப்படின்னு பயந்து அவரோட ஒழுங்கா குடும்பம் நடத்துறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன கண்டிஷன் போடுதுன்னா, 3வது விவாகரத்து பண்ணா விவாகம் ரத்தாகி போயிடும். சும்மா சேர்ந்துக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. அவளையே பண்ணணும் என்று நினைத்தால் அதுக்கு 2 காரியம் நடக்கணும். என்ன 2 காரியம்? வேற யாரையாவது இயற்கையா கல்யாணம் இதுக்குன்னு கட்டி வச்சு செட்டப் பண்ணக்கூடாது. அவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு அவளை பிடிக்காம போகணும், அவனும் இந்த மாதிரி 3 டைம்ல விவாகரத்துன்னு பண்ணணும். அப்படிலாம் பண்ணிக்கின்னு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அவ சும்மா இருப்பா, புருஷன் இல்லாம, அந்த கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டு. அப்படிப்பட்ட நிலை இருந்தால் மட்டும்தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொன்னா, இதுதான் கண்டிஷன். நாங்க கேட்டாங்கல்ல, விவாகரத்து சட்ட பண்ணுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்களே, ஒரு கண்டிஷன் போடுறீங்களேன்னு கேட்டாங்கல்ல, அதான் முதல்ல எந்த கண்டிஷனும் கிடையாது. 2வது, உலகத்துல எந்த நாட்டிலையாவது விவாகரத்துக்கு இப்படி 2 டைம் அவனா கொடுத்திருக்கானா? விவாகரத்து கோபத்துல மனுஷன் சொல்லத்தான் செய்வான். இந்த ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு தான் என்ன சொல்றன்னு உனக்கு தெரியாது. அந்த மாதிரி டென்ஷன் நீங்க என்னத்தான் நீங்க பேசினாலும் சரி, ஆனமன் சமாண்டு பேசினாலும் சரி, இவனுடைய ஆதிக்கத்தை அப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்கிறான். இயல்பு அப்படித்தான் இருக்குது. உப்பு பெறாத காரியத்துக்கு என்ன செய்யும், வாயில இன்னதான் வந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவனுடைய நிலைமையை அனுசரித்து ஒரு 2 சான்ஸ் கொடுத்தாச்சு. 3வது தடவை யூஸ் பண்ணாதே என்று சொன்னது எதுக்குன்னு கேட்டா, இந்த பெண்ணை ரத்து செய்யாம இருக்கிறது. நீங்க என்ன செய்றீங்க, செஞ்ச பிறகு கண்டிஷன் பேசுறீங்க. நான் கேட்கிறேன், இந்த 2 சான்ஸையும் பயன்படுத்தி அதுக்கு பிறகு 3வது தடவை ஒருத்தன் வேணான்ட்டான்னா இந்த கேடு கட்ட ஒரு மாப்பிள்ளைகளுக்கு எதுக்குங்கிறேன். உடனே விட்டு போக வேண்டியாம முதல் ஒரு காப்பண்ணா நம்மளே எடுத்துக்கிறோங்க. ஒருத்தன் சேருவோம், நண்பன் சேருவோம், நண்பா பழகிட்டு இருப்போம், நம்மளை செருப்பை கட்டி அடிச்சிருவான், மண்ணி சேர்ந்துக்கிடுவோம். 2வது செருப்பை கட்டி அடிப்பான், 2வது சேர்ந்துக்கிடுவோம், 3வது அடிச்சா இதே வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிற மாட்டோமா? அந்த மாதிரி தான். அட வேணாண்ட சரி, ஒரு தடவை வேணாண்ட சரி, 2வது தடவை வேணாண்டு சரி மணி சேர்ந்துக்கிட்ட,
இதே விளையாட்டை வச்சு என்னடா அர்த்தம்? இனிமே எக்காரணம் சேர முடியாது, போ வேற புருஷன் வாழ்க்கப்பட்டு ரத்து பண்ணிட்டு வரத அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை நீடிக்கும். அதுக்காக செஞ்சதை தவிர இதுல எந்த வகையிலையும் கெட்டதோ ஒண்ணுமே கிடையாது. இத நம்ம விளைவிக்கிறோம். இன்னொன்னு கேட்டாங்க, தொடர்பா என்னமா கேட்டீங்க? பாயிண்ட் மட்டும் லேசா சொல்லுங்க. இளங்கல இல்ல அவர் என்ன அது என்னன்னு கேட்டுவாங்கம்மா. ரைட்டு, அது முக்கியமான கேள்வி. திருமணங்கிறது எல்லா மதத்திலையும் வாழ்க்கை ஒப்பந்தம். அப்ப ஒப்பந்தத்தை நடுவர் செய்ய வேண்டியதான முதல்ல அந்த வாதமே தப்பு. இஸ்லாத்துல மட்டும்தான் வாழ்க்கை ஒப்பந்தம், எல்லா மதத்திலையும் கிடையாது. இந்தியாவோட சட்டத்தில் எடுத்துக்கிட்டா கூட எல்லா மதங்கள்லயும் அது அக்ரிமெண்ட் கிடையாது. இஸ்லாமிய திருமண சட்டத்தை பேசும்போது மட்டும்தான் இந்தியாவுடைய லா சொல்லும் அது அக்ரிமெண்ட் சொல்லி. இங்க மட்டும்தான் அக்ரிமெண்ட். மற்ற இடத்துல எல்லாம் 2 பேரும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது கிடையாது, செஞ்சுதான் வைப்பாங்க. புரோகிதர்கள் செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் தான் திருமணம். அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான், இந்தியா சட்டப்படி. சரி, இப்ப அக்ரிமெண்ட் வரும். அக்ரிமெண்ட் திருமணத்து கிடையாது. நீங்க அந்த மேரேஜ் எல்லாம் பாருங்க, வக்கீல் யாரா இருக்கீங்களா? சுயமரியாதையில் இருக்குது, அது ஒத்துக்கிறோம். அதாவது இந்துக்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனீங்கன்னு சொன்னா அது அக்ரிமெண்ட். கோயில்ல பண்ணீங்கன்னா அக்ரிமெண்ட் இல்ல சட்டத்துல. சுயமரியாதை திருமணங்கிறாங்க, அது அக்ரிமெண்ட். ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த நீங்க நடைமுறையில சொல்லாதீங்க, ஆட்சியில சொல்லுங்க. சட்டத்தில் எப்படிங்க இருக்கு? ஆமா சொல்லுங்க. சட்டம் வக்கீல் சொல்லுங்க. சட்டம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல சட்டத்தை நான் சொல்றேன், நடைமுறையில சில ஊர்ல இருக்கலாம். சட்டப்படி இந்து மதத்துல எந்த ஃபார்ம்ல சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டாலும் அது அக்ரிமெண்ட் கிடையாது. இஸ்லாத்தில் மட்டும்தான் அது அக்ரிமெண்டாக கணக்கில் வழக்கறிஞர் சொல்றாரு. சட்டம் அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன், நான் இந்தியாவில் இருக்கிற சட்டப்படி பேசுறேன். நடைமுறையில சில ஊர்ல அக்ரிமெண்ட் வச்சிருக்கான், அதை விட்டு. பிஜே அவர்களே, வாழ்க வளமுடன். சலாம் அலைக்கம் மாதிரி வாழ்க வளமுடன் என்பது இப்பொழுது உருவாக்கி சீரகம் அழகா இருக்கு. வாழ்க வளமுடன் அழகான வார்த்தை, அப்படி சொல்லுங்க. அதை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வணக்கத்தை விட தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. வாழ்க வளமுடன். இப்போ ஒரு பண்டிகை என்று எடுத்துக்கொண்டால், ஹஜ் பெருநாள் என்று எடுத்துக்கொண்டால், அது அன்று அனைவரும் கண்டிப்பாக ஆட்டை அறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒரு வரைமுறை வழக்கத்தை எல்லா 1 லட்சத்துக்கு மேல் லட்சக்கணக்கான நாடுகள் இருக்கப்படுகிறது. உயிர்வதை கூடாது என்பது எல்லாம் ஒற்றுக்கொள்ளப்பட்டது. திருவள்ளுவர் கூட என்ன சொல்கிறார் என்றால், தன்னூன் பெருக்கற்கு பிரிதூன் உங்கிருப்பின் எங்கனம் ஆளும் அருள். நீ மாமிசம் சாப்பிட்டாலே உனக்கு அருள் கிடையாதுங்கிறார். அதாவது காய்கறியிலும் உயிர் இருக்கு, விஞ்ஞானத்தில் நிரூபிச்சிருக்காங்க. நான் அதை பாயிண்ட் வரல. ஆனா திருவள்ளுவர் சொல்றது மாமிசம் சாப்பிட்டாலே இறைவன் அருள் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கின்ற பொழுது, ஒரு பண்டிகை அன்னைக்கு அது ஒரு தெய்வாதீனமாக வளர்ந்த ஒரு அதிசயம். அந்த ஆடு அந்த ஹஜ் பெருநாள்ல அந்த தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போது அது ஆடாக மாறுகிறது. அது ஆனா அதை சொல்லி அந்த இறைவனுடைய அந்த திருச்செயல், அந்த அதிசய செயலை சொல்லி பல லட்சம் ஆடுகளை வெட்டுவது என்பது எப்படி ஒத்துக்கொள்ள முடிய ஒன்றாக இருக்கிறது இஸ்லாத்தில். உயிரை கூடாது என்று சொல்லப்பட்டது. அதுல அவங்க கேட்ட கேள்வி 2 அம்சத்தை அடக்கியது. ஒண்ணு அந்த உயிரினங்கள் உயிர் வதைங்கிறதுல அடங்குதுன்னு சொல்றாங்க. 2வது ஒரு பண்டிகை தினத்துல போய் அதை செய்யணுமாங்கிற ஒரு தோணத்திலையும் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் உட்கார்ந்தா என்ன பண்ண சொல்றீங்களா? எப்படி பண்ண முடியும்? அதாவது மனிதர்களுக்கு ஒரு சக்திக்கு உட்பட்டு தானே செய்ய முடியும். எல்லாருக்கும் முடியுமா? 1-2 பேர் விட்டு தான் போயிடும். சரி, அப்ப இது நல்லா விளங்கிக்கணும்னு சைவம் அசைவங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சைவம்ங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. பல முறை நம்ம விளக்கி இருக்கோம். சைவ உணவு உலகத்துல ஒரு உணவும் கிடையாது. நீங்க குடிக்கிற தண்ணி வரைக்கும் தண்ணிலையும் கிருமிகள் இருக்குது. நீங்க உயிரினத்தை சாப்பிடுறீங்க, தண்ணி குடிச்சாலும் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், கிருமி சூப்பு அது. அதான தவிர எந்த ஒரு பொருளையும் உயிரினம் இல்லாமல் கிடையாது. ஒன்னு விளங்கிக்கணும். 2வது மனிதனுடைய நன்மைக்காகத்தான் எல்லா உணவுகளும் படைக்கப்பட்டிருக்கு. இதை விளங்கிக்கணும். இந்த எல்லா விதமான உணவுகளையும் மனிதன் உட்கொண்டால்தான் விலைவாசி பேலன்ஸா இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
எல்லாருமே சைவம் தான் சாப்பிடணும் முடிவெடுத்தீங்கன்னு வைங்க, உருளைக்கிழங்கு 200 ரூபாய் விற்கும். போட்டிக்கு எல்லாரும் வந்துட்டா இருக்கிற உணவு பல வகையான உணவுகள் அப்படி நிறந்துகிட்டு, முட்டை ஒருத்தன், மீன் ஒருத்தன், இறைச்சி ஒருத்தன் சாப்பிடுறதுனாலதான் அந்த உணவாச்சு எல்லாத்துக்கும் கிடைக்குது. இல்லைன்னா கத்தரிக்காய் 150 ரூபாய், உருளைக்கிழங்கு 250 ரூபான்னு வரும். அப்ப இந்த மாதிரி சாப்பிட்டு பண்றதுனாலதான் சைவத்துக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. அது நம்ம வலிக்கிறோம். மூணாவது வந்து சயின்டிபிக்கா நம்ம ஆய்வு பண்ணணும். சயின்டிபிக்கா ஆய்வு பண்ணோம்னு சொன்னா உலகத்துல இந்த உணவுல இருக்கிற புரோட்டீன், கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, இந்த உணவுல அசைவத்தில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் சத்து இருக்குல்ல, வேற எதுலையும் கிடையாது. சில நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டா சொல்லுவானே தவிர, பொதுவாக கண்ணு பார்வை இல்லையா, நீ மீனை சாப்பிடுங்கிறான். நான் சைவம் அப்படின்னு சொன்னா மீன் மாத்திரை சாப்பிடுங்கிறான், அதை சாப்பிடுறோம். மீன் மாத்திரைங்கிற என்ன, மீன்ல இருந்து இருக்கிற என்னதான். மீன் சாப்பிட மாட்டேன், நான் மீன் மாத்திரைய கேப்சூல்ஸ் போட்டவுடனே அதை நான் வந்து சாப்பிடுறேன்னு சாப்பிடுறவர்கள் இருக்கிறாங்க. முட்டையிலேயே சைவ முட்டை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி இப்ப உள்ள முட்டையை சைவ முட்டைன்னு சொல்லி சாப்பிடக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. முட்டையிலேயே என்ன உயிர் சத்து இல்லாத முட்டை இது. இது ஆண் சேர்க்கை இல்லாம, அந்த ராணி சேவர் கோழில ஆண் சேர்க்கை இல்லாம முட்டை போடக்கூடியது. அந்த முட்டை கொஞ்சம் இல்ல பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதனால சைவங்கிறத வந்து ஒரு சிறப்பிச்சலா சொல்ல வேணாம். 99% மக்கள் வந்து அசைவத்தை உட்கொள்றாங்க. அதான் உண்மை. சைவத்தை உட்கொள்றவங்க இருப்பாங்க. இது போக கேட்ட பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன இருக்கு, அந்த பெருநாள் அன்னைக்கு செய்யறோம்ல, அவர் கேட்ட பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த தாங்க செய்வல, அந்த சைவத்தை கேசரி கொடுத்துருவோம். கொடுத்தாச்சா? சரி. அதுக்கப்புறம் இந்த பெருநாள் விஷயத்துக்கு வந்துடுறேன். அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பெருநாள் பண்டிகை அன்னைக்கு நம்ம அறுக்கிறோம் இல்லையா, பண்டிகைங்கிறது எல்லா முஸ்லிம்களும் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா ஏழை எப்படி சந்தோஷமா இருப்பான்? அப்ப நான் என்ன சாப்பிட போறேன்னா அந்த உணவு அவனுக்கு கிடைக்கணும்னு சொன்னா கடவுளுக்காக ஒரு ஆட்டை பலியிடுறான்னு சொல்லும் போது அறுப்பான். அறுத்து ஒரு ஆட்டை அவன் திங்க மாட்டான். 10 அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பான். அவங்க ஏழை வீடா இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கடவுளுக்கு குர்ஆன்ல இப்படி வசனமே இருக்குது. நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடுகளுடைய ரத்தமோ இறைச்சியோ கடவுளை சென்றடையாது. இறைச்சிக்காக உன்னை அறுக்க சொல்லல, ரத்தத்துக்காக கடவுள் உன்னை அறுக்க சொல்லலன்னு சொல்லியாச்சு. அப்ப பெருநாள் என்பதை வந்து வசதி உள்ளவர்கள் கொண்டாடி ஏழை மக்கள் பார்த்து ஏங்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் அன்னைக்கு வந்து இஸ்லாம் வந்து எல்லாரும் கடமையாக்கி இருக்கு. அந்த மாதிரி அறுக்கிறதுனால பெருநாள் அன்னைக்கு எல்லா முஸ்லீம் வீட்லயும் அடுப்பெரியும். முஸ்லீம்கள் அத்தனை பேர் வீட்லையும் இந்த ஒரு காரணத்தினால அவங்க வீட்டுல எல்லாம் அடுப்பெரியக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அதுக்குத்தான் அன்னைக்கு அறுக்க சொல்லுது. அதை விளங்கிக்கணும். கேளுங்க. இப்போது இங்கே சபை கூடியிருப்பது என்றால் இறைவன் ஒரு ஆணையிட்டபடியால் இந்த சபை கூடிக்கொண்டிருக்கின்றது. அடியனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இடையே தோன்றி இடையே மறைகின்ற ஜென்மம், இந்த ஜென்மத்திற்கு அகந்த எதற்கு, கேள்வி எதற்கு, புராணங்கள் எதற்கு, அறிவு மதி ஆண்டவன் கேட்பதெல்லாம் அது ஒன்றுதான். நம் உடம்பிலே என்ன இருக்கின்றது இதை கூட்டங்கள் தோறும் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். கேள்வியும் அவனே, பதிலும் அவனே. ஆனால் இங்கே கூறப்படுவது ஒரு மனிதன் என்று நம்ம சாதாரணமாக நினைக்கின்றோம். அல்ல பெரியவர்களே, நான் எந்த மதத்தையும் பற்றி எந்த மதத்தையும் பேசவில்லை. தயவுசெய்து இல்லை சொல்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு கேள்வி கேளுங்க. சதா ஆன்மீகவாதி, இன்றை தவிர எனக்கு வேற என்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது இங்கு பார்க்கின்ற பொழுது நீங்க கேள்வி கேட்டுருங்களேன். கேள்வியை கேட்கின்றேன். கேள்வி இருந்தா கேட்டுருங்க. கேள்வி கேட்கின்றேன். அதாவது எல்லா மதத்திலும் எல்லா சட்டத்திட்டங்களிலும் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கின்றது. கேளுங்க. ஒரு நிமிஷம் கேள்விக்கு வாரங்க. இல்ல சும்மா நீங்க ஒண்ணு செய்யாது. ரபி அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க சும்மா ரபி அவரை விடுங்க. என்னங்க ரபி மேலே கொடுங்க. கேள்வி கேளுங்க நீங்க. ஐயா ஒரே ஒரு கேள்வி, இதை நீங்கள் பதில் கூற வேண்டும். கேள்வி இன்றைய காலகட்டம் நமது நெல்லை மாவட்டத்திலே பலவிதமான அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது. அது எல்லாவற்றுக்கும் தெரியும். இப்போது நான் மேலப்பாட்டை சேர்ந்தவன். நான் சிறு வயதிலே ஆலய வழிபாடுகள் எனக்கு அதிகமாக உண்டு. பெற்றோர் காலத்திலிருந்தே உண்டு. ஒரு நிமிஷங்க, கேள்விக்கு தாங்க வரேன். இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. தயவுசெய்து சும்மா இருங்க. நான் அடியேன் மேலப்பாளையத்தில் நடக்கும் மசூதியானாலும் சரி, தர்காவானாலும் சரி, அதில் விசேஷ காலங்களில் நான்
மனம் திறந்து அந்த ஆலயங்களுக்கு வழிபட சென்றதுண்டு. ஆனால் இன்றைய தினம் எனது மனம் கொஞ்சம் அச்சப்படுகிறது. இது ஒரு கேள்வியாகத்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். இதே போல மனிதர்கள் அனைவரும் எல்லா ஆலயங்களிலும் எல்லாரும் வழிபடலாம், எல்லாரும் தைரியமாக அந்த வணங்கி செல்லலாம் இந்த கேள்விக்கு நீங்க பதிலை எனக்கு கூற வேண்டும். அதிகமாக பேசினால் மன்னிக்க வேண்டும். மனைவியிடம் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த அச்சம் உங்களுக்கு விளைக்கிறோம். இனிமே அந்த மனிதனே உண்டாகும். அதான் பதில் இருக்கு. என்னங்க இது இவ்வளவு நேரம் இருக்காங்க. அது இந்த நிகழ்ச்சியில மாறும். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மாறும். மக்கள்கிட்ட ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு போச்சுல, இது இப்படியே கண்டினியூ ஆகும். கவலைப்படாது. சரியா? என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எங்க அட்ரஸ் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் மிஸ்ஸஸ் மேகலா கென்னடி. வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் சார். அதாவது நீங்க 5 வேளை தொழுகிறீங்க இல்லையா? இதுல சில ஊர்ல ஒரு மாதிரியாகவும் சில ஊர்ல வித்தியாசமாகவும் தொழுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வயிற்றுல கை வச்சு தொழுறீங்க, சில பேர் நெஞ்சில கை வச்சு தொழுறீங்க, சில பேர் விரல் அப்படி ஆட்டிக்கிட்டே தொழுறீங்க, சில பேர் அப்படியே வைத்துக் கொண்டு தொழுகிறீர்கள். இது இது என்ன, உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு? இது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லவும். தேங்க்யூ. நல்ல அழகான கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஊர்? உங்களுக்கு அலைங்கோட்டை தானே? ரொம்ப டீப்பா பழகி இருக்காங்க முஸ்லீம்களோட. சரி, வழக்கு வந்திருக்க உங்கள்கிட்ட? சரி 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 சரி. அதாவதுங்க, எங்களுடைய நண்பர் ஒருவர் சமீபத்தில் மதுரையிலிருந்து வந்திருந்தார். சரி, அவர் ஒரு மாதிரியாக தொழுதார். அப்ப நாங்க அதை பார்த்துட்டே இருந்தோம். அப்போ இங்க உள்ளவங்க தொழும்போது வித்தியாசமா இருக்கு, அந்த ஊர்ல அவர் தொழும்போது வித்தியாசமா இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ஒரு டவுட், ரொம்ப நாளாவே ஒரு டவுட். உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க. அதாவது தொழுகை முறை இருக்குதுல, அது 5 நேரம் தொழுகணுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இத்தனை தடவை அந்த குனிந்து நிமிரதுங்கிற எண்ணிக்கை இருக்குல்ல, அதையெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லை. பிரேயர்ல என்னென்ன ஓதணும் அப்படிங்கறதுல எல்லாம் கருத்து வேறுபாடு இல்லை. தொழுகிறதுல எல்லாம் அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு 3 விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்குது முஸ்லிம்களுக்கு மத்தியில. என்ன 3 விஷயம்னா, அதாவது நெஞ்சில கை கட்டி நிக்கிறோம் இல்லையா, சில பேர் தொப்புல கட்டி நிப்பாங்க நிக்கும் போது, சில பேர் நெஞ்சில கை கட்டிருப்பாங்க. இது 2 விதமா, 2 ஒரே மாதிரி நிப்பாங்க. கை கட்டுற விதத்துல ஒருத்தர் இப்படி கட்டிட்டு இருப்பாரு, ஒருத்தர் இப்படி கட்டிட்டு நிப்பாரு. இந்த ஒரு இதுல வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா, நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்கள் அப்படிங்கறத கவனிக்காம இவங்க வேற வேற பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கறத எடுத்துக்கிட்டதுனால குழப்பம் வருது. நபிகள் நாயகம் எப்படி தொழுதாங்கன்னா நெஞ்செல்லாம் கை கட்டினாங்க, அதான் அடக்கமானது. ஒருத்தருக்கு முன்னாடி போய் நின்றா கூட இப்படின்னா ஒரு பெரிய அடக்கம் இல்லை, இதான் கொஞ்சம் அடக்கமா இருக்கும். கை கட்டிட்டு தான் நிற்பாங்க. நம்ம கடவுளை பெரிய மரியாதை நினைக்கும் பொழுது அந்த நெஞ்சில கை கட்டிய நிலையில் தான் நபிகள் நாயகம் நின்றுக்கிறாங்கிறதுனால அதை ஒரு சாரார் கடைப்பிடிக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, பரம்பரையா என்ன செய்யறோமோ அதைத்தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. பரம்பரையா செய்யறதுக்கு நபிகள் நாயகம் செஞ்சது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் இல்லைங்கிறாங்க. இதனாலதான் குழப்பம் வருதே தவிர வேற ஒரு பெரிய அடிப்படை கொள்கையிலாம் வித்தியாசங்கள் வரல. அதே மாதிரி அந்த ஒரு இறைவன் காட்டுறதுக்கு அந்த உட்கார்ந்தவன ஒரு விரல இப்படி சைகை செய்வாங்க, மற்றவங்க அந்த சைகை செய்ய மாட்டாங்க. அது என்னத்துக்கு கேட்டா இதுக்கும் அதே அடிப்படை தான். நபிகள் நாயகம் எப்படி பண்ணாங்கன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா அவங்க அந்த விரலால சைகை பண்ணாங்கன்னு இருக்குது. இவங்க நபிகள் நாயகம் எப்படிப்பா செஞ்சாங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் சொன்னதுதான் அப்படிங்கறத எல்லாரும் விளங்கிட்டாங்கன்னு சொன்னா கருத்து வேறுபாடுலாம் விளைக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மேல இஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விவகாரத்துக்கு காரணம். இந்த எல்லாம் இந்த வட்டி வாங்குறாங்க, வரதட்சணை வாங்குறாங்க, தர்கா கட்டுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணமோ அதே காரணம் தான் இந்த முறைகளுக்கும் இஸ்லாத்தை பற்றி அறியாமையினால உள்ள காரணம். கேளுங்க கேளுங்க மைக்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். எல்லாருக்கும் போனா தான் சொல்ல. மனித குலம் இறைவனால் படைக்கப்பட்டது. மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு இம்மையும் மறுமையும் உண்டு சொல் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதன்படி மரணத்திற்கு பின்பு அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது இறைவனால் கேள்வி கேட்கப்பட்டு அவனுக்கு இடம் கொடுக்கப்படுகிறதா சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கப்படும் பொழுது
மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்த குற்றங்களை எல்லாம் கணித்து சரியத் சட்டத்தின்படி அரபு நாடுகளிலே கொடுமையான பலியிடப்படுகிறது. அப்படிப்பட்ட பலி என்று சொன்னால் கடந்த 2 ஆண்டுகளில் 130 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது மனித உரிமைகளை மதிப்பதாக சொல்லும் இந்த இஸ்லாம் சட்டம் அந்த கொலைகளை செய்வதற்கு ஏன் துணையாக இருக்கிறது? உலக நாடுகளிலே ஐநா அவையங்களிலே மரண தண்டனைகளை எதிர்ப்பதற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டிலே மிகவும் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாட்டிலே உங்களுக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளில் இழைக்கப்பட்டால் உங்களுடைய சந்ததிகள் பாதிக்கப்படுவர்களே, நீங்கள் ஏன் அந்த மரண தண்டனை அந்த உயிர் பலிகளை தடுப்பதற்கு இஸ்லாமத்திலே என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் ஈகத் திருநாளை நீங்கள் கண்ணியத்துடன் கொண்டாடுகிறீர்கள். தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு மாறாக ஒரு ஆட்டை கொடுத்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் கொடுத்தாக சொல்கிறார்கள். தன்னுடைய மகனை கொலை செய்வதற்கு கூட இறைவன் சம்மதிக்காத காரணத்தினால் இறைவனால் படைக்கப்பட்ட தூதுவர்களாக சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் நீதிபதியாக இருந்து கொண்டு இந்த மனிதர்களை எப்படி உயிர் பலி செய்யலாம்? அப்படி செய்வது உண்மையான மனித தன்மைக்கு மனித உரிமைகளுக்கு எதிரானது. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் செய்த குற்றங்களை நீதிமன்றத்திலே இறைவனுடைய நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டால் அந்த செய்த குற்றங்களுக்கு இந்த நீதிபதிகள் தண்டிக்கப்பட மாட்டார்களா? அதாவது இது கொஞ்சம் விரிவாக நீங்க இப்படியே வந்தா ஒண்ணும் சொல்ல முடியாதுமா, முடிஞ்சு போச்சு. என்னங்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, முடிஞ்சு போச்சு. அதாவது கடைசி கேள்வி தாங்க. தயவு செய்து எல்லாம் நான் என்ன பண்றது, எப்படி சொல்லுங்க சகோதரர் கொஞ்சம் கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. உங்களுக்கு லெட்டர் இப்ப உங்களுக்கு போஸ்ட் கார்டு தனியா தருவாங்க. கேள்வி கேட்க முடியாத சகோதரர்கள் அதுல கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக பதில் அனுப்பப்படும், புக்கு அனுப்பப்படும். உங்களுக்கு உள்ள கேசட்டுக்கு பதில் கேசட்டா இருந்துச்சுன்னா கேசட் அனுப்பப்படும். கார்டு இங்க தர்றாங்க. முடிச்சுக்கிறேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முன்னாடி ஒரு அறிவிப்பு. நீங்க பல சந்தேகங்களோட வந்திருக்கிறீங்க. எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிறதுக்கு நாங்க ரெடி. வழங்குதா? நான் 4 மணி வரைக்கும் தான் நான் நிற்பேன். நீங்க எந்த அளவுக்கு பசி தாங்குவீங்கன்னு சொல்ல முடியாது. அது 4 பேர் சொல்ற வச்சு பேச முடியாது. இப்ப கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க. அவர்களை நம்ம அழைச்சிட்டு சாப்பாடு கொடுக்காம போறது நல்லா இல்ல. 4 பேர் தாங்க சக்தி இருக்கனால 40 பேர் நம்ம பண்ணி போட முடியாது. அதுக்கு தான் 2 லிமிட் பண்ணிருக்கிறோம். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எங்க முகவரி இடப்பட்ட போஸ்ட் கார்டு எல்லாத்துக்கும் தருவோம். எல்லாத்துக்கும் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் கேள்வி எழுதினீர்களேயானால் விடுபட்ட கேள்விகளுக்கு அதுக்கு நாங்க புஸ்தகமா இருந்தா புஸ்தகம் அனுப்பிடுவோம், கேசட் இருந்தா கேசட் அனுப்பிடுவோம். 2லையும் இல்லைன்னா பதில எழுதி உங்களுக்கு அனுப்புவோம். உங்க அட்ரஸ் கேள்வி கண்டிப்பா விட கிடைக்கும். என்ன ஒரு இது டிவியில ஒளிபரப்புங்கிற ஒண்ணுதான் இல்லாம போகுமே தவிர நமக்கு அது முக்கியம் இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அந்த வாய்ப்பை நாங்க தர்றோங்கிற உறுதியை சொல்லிடுறோம். இப்ப உட்காருங்க, போய் உட்காருங்க. முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஒரு அறிவிப்பு அண்ணா கொஞ்சம் சொல்லு. சரி, அது இதுதான் விஷயம். இப்ப அவர் கடைசி கேள்விக்கு வந்துருவோம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த கொலைக்கு கொலை தண்டனை ரொம்ப கடுமையான தண்டனை. உலகத்துல பெரும்பாலான நாடுகள் அப்படி கிடையாது. இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் ரொம்ப கடுமையான குற்றவியல் சட்டங்கள் தான். கொலை பண்ணிட்டான்னா கொலைன்னா கொலை தான். கண்ணை நோண்டிட்டான்னு சொன்னா கண்ணுக்கு கண்ணு தான். ஆனா இதை நான் செய்யக்கூடாது, கவர்மெண்ட் செய்யணும். கண்ணு கண்ணுன்னா என் கண்ணை நோண்ட நான் போய் கண்ணை நோண்டக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? முடியாது, வேற வழியே இல்ல. வேற வழியே இல்லத்தான், நீங்க மனுஷிக்க தான் வேணும். வேற வழியே எங்களுக்கு இல்ல. சத்தம் போடாம இருங்க, எல்லாருக்கும் இப்படி கொடுக்க முடியும். அப்ப நல்லா விளங்கிக்கிறங்க. ஒரு கண்ணை ஒருத்தர் நோண்டிட்டாருன்னு சொன்னா யார் நோண்டினாரோ அவர் கண்ணை நோண்டணும். பல்லுக்கு பல்லு, விரலுக்கு விரலு, இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது கொஞ்சம் கொடூரமான சட்டம் என்று சகோதரர் ஆர்குமெண்ட் பண்ற. அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, இது ரொம்ப கொடூரமா இருக்குது, இது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க முதல் விளைவிக்கிறனும், குற்றவியல் சட்டங்கள் கொடுக்கும் பொழுது குற்றத்துல பாதிக்கப்பட்டான் பாருங்க, அவனுடைய உணர்வை தணிக்கிற மாதிரி தான் சட்டங்கள் கேட்கணும். நீங்க பாதிக்கப்படாத நிலையில் இருந்துகிட்டு நீங்க யோசிக்கவே கூடாது. உங்களுடைய கையை வெட்டிட்டான்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என் கையை வெட்டினாலும் கை போன்னு நினைப்பீங்களா? அதான் சட்டங்கிற. சட்டம் எவன் பாதிக்கப்பட்டான் அவன் தான் சொந்தக்காரன். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவன் மன்னிச்சுட்டு விட்டுலாங்க. நல்லா விளைவிக்கிறங்க. கொலைய கூட மரண தண்டனை கொடுத்துருவாங்க. கொலை செய்யப்பட்டவனுடைய உறவினர்கள் நாங்கள் அந்த கொலையை மன்னிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா மரண தண்டனை கிடையாது அவனுக்கு. வழங்குதா இல்ல? சொல்லிக்கிறாங்க. எப்படி எதுக்கு மாற்றமா?
ஆமா, அதுக்கு சொல்ல வரையா? அது காரணம் சொல்றேன், அது தத்துவம் ரெண்டாவது சொல்றேன். அதாவது மனித குல மார்க்கமா இருக்கிறதுனாலதான் அவன் மனுஷன் மிருகம், இவன் தான் மனுஷன். யார் மனுஷன்? நான் சும்மா போய் இருக்கும் போது என் கையை வெட்டினால நான் மனுஷன், என்னை வந்து சும்மா இருக்கும்போது வெட்டினால அவன் மனுஷன் இல்ல. மனித குலம் நீங்க நினைக்கிறது வந்து நல்ல மனுஷன் நினைங்க, கெட்ட மனுஷன் நினைக்காதீங்க. திருடுறான அவன் மனுஷன் இல்ல, திருட்டு கொடுத்தன நான் தான் மனுஷன். நீங்க யார மனுஷன் மனுஷங்க? மனித குலம் பேசுவதெல்லாம் மனித செயலுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை. நான் வந்து என் தகப்பனார ஆஸ்பத்திரியில போட்டிருப்பேன், 100 ரூபாய் என்கிட்ட இருக்கும், அந்த மருந்தை வாங்கிட்டு போனா என் தகப்பனார் குலைக்குவாரு. 100 ரூபாய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறுவேன், அதை உருவிட்டு விட்டுருவாங்க. நான் மருந்து வாங்கிட்டு போக மாட்டேன், என் தகப்பனார் செத்து போயிருவாரு. என்னை பிடிச்சு காட்ட நான் என்ன சொல்லுவேன்? அந்த திருடன் என்ன செய்ய முடியாது என்ன சொல்லுவேன்? உள்ளுணும்ப சொல்லுவா இல்லையா? அப்ப யாரு மனிதன்? என் தகப்பனார காப்பாத்துறதுக்கு வச்சு 100 ரூபாயை பறிச்சுக்கிட்டு போனால அவன் மனுஷனா? உழைச்சி நேர்மையா உழைச்சி சம்பாதிக்க மூட்டை தூக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறானே நான் மனுஷனா? மனிதன் மனிதன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெட்டவன மனுஷன் நினைக்கிறீங்க. சும்மா இருக்கும்போது அநியாயம் பண்றான ஒருத்தர் கொள்றான், அவன் மனுஷங்கிறீங்க. கொல்லப்பட்டான் அவன் யாரு? அவனுக்கு யார் நீதி வழங்குறது? அவன மனுஷன். மனிதன் தான் மனித தன்மையோட வாழ்றவன் மனுஷன். அப்ப நான் போயிட்டு வரல வச்சுட்டு போனான், ஏன்டா வரல வச்சுன்னு அதுதான் கேட்கிறேன். இது கேட்க மாட்டான் ஒருத்தர். சும்மா முதல் வெட்டினானே அவனை கேட்க மாட்டேங்கிறோம், முதல்ல ஒரு தலையை எடுத்துக்கிறான் அவனை கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்டா இவனை வெட்டினான், அது என்னடா? அதுக்கு என்ன சட்டம்? இவனுக்கு நீதி வழங்க சொல்றீங்க. யாருக்கு நீதி வழங்க? நம்ம சிந்தனை எப்படி போகுது பாத்தீங்களா? மனிதர்கள் சிந்தனை எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டா, குற்றம் செய்தவனுக்கு சலுகை கொடுங்கிறதுலயே போகுதே தவிர, அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி நல்லவன் இருப்பான அவனுக்கு என்ன? அவன் தானுங்க மனுஷன். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏன்டா சும்மா இருக்கும் போது ஒரு தலையை சீவி இருக்கிற, அதுக்கு தலையத்தான் சீவன். அவனுடைய குடும்பத்தார் மன்னிச்சால் உன்னை விட்டுறலாம், அவன் தான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு பார்வை முதலாவது. இரண்டாவது வந்து மனிதன் தப்புல இருந்து விடுபடுறதற்கு பாருங்களேன், கடும் தண்டனைகள் தான் ஓரளவுக்காவது தப்பிலிருந்து விடுபடுவதற்கு தூண்டும். நல்லா விளைவிக்கிறங்க. திருந்து வாங்குறதா சும்மா நம்ம பார்க்கிறோம் பேப்பரை, 100 முறை சைக்கிள் திருடியவர் மீண்டும் கைது. பேப்பர்ல 100 முறை சைக்கிள் திருடி இருக்கிறாங்க, 100 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான், 100 தடவை தண்டிச்சிருக்கிறாங்க, அவனை திருத்தல, 101வது தடவை திருடுறான். ஒரு தடவை திருடினவனே ஒரே வெட்டா வெட்டி இருந்தா அடுத்த தடவை அவனு திருடவும் மாட்டான். அவன் வந்தவன கவனமா வந்துடுவான். மேப்படியான் கை இல்லாம வர்றான், திருட்டு பைய, இவனை வெட்டி இருக்கிறாங்க. வெற்றதை எப்படி செய்யலாம்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒளிமுறையை செய்யக்கூடாதான். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு திருட்டுக்கு தங்க வெட்டணுமா, டிவியில எல்லாத்தையும் காட்டணுமா. இத பார்த்தான்னு சொன்னா கீழே விழுந்தது கூட எடுக்க மாட்டான். ஆக எடுத்துட்டா திருட்டுன்னு போயிட்டான்னு கை போயிருமே. அப்ப மனிதன் வந்து தப்புகள்ல இருந்து திருந்தணும்னு சொன்னா 2 கையை வெட்டணும். தினம் வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க தப்பா வச்சு விளங்கிட்டு இருக்கிறீங்க. 2 பேரை வெட்டணும்னு சொன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். அப்புறமேல அதை மறந்துட்டு ஒருத்தன் திருடுவான், அவனை ஒரு வெட்டு, அது ஒரு 5 வருஷத்துக்கு வேலை செய்யும். அப்புறமே அதை மறந்துடுவான் கொஞ்ச நாள் சேர்ந்து. அதுக்காக ஒரு நாளைக்கு 10 பேர் வெட்டுப்பட மாட்டாங்க. ஆனா இது என்ன, ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் கைது செய்யப்படுறான் திருட்டு குற்றத்துக்கு. இந்தியாவில் 100 கோடி மக்கள்ல 1 லட்சம் பேர் திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கான். இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. வர்றான் மாமியா வீட்டுக்கு போறாங்கிறான், ஜாலியா சொல்றான். ஏன்னா மணி அடிச்ச சோறு, படிக்கிறதுக்கு பேப்பர், வாரத்தில் ஒரு சினிமா, சாயந்தரத்துக்கு சுண்டல், 6 மணிக்கு தூக்கம், 6 மணிக்கு 12 மணி ரெஸ்ட் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். வெளியே வர்றான், சோறு கிடைக்க மாட்டேங்குது, திருடி போட்டு சோறுக்கு போயிருவாங்க. 6 மாசம் கேரண்டி. நம்ம சொத்தை திருடினான்னு சொன்னா நம்ம வரிப்பணத்துல 6 மாசத்துக்கு சோறு. நம்ம வீட்டு திருடி இருக்கிறாங்க, அவனுக்கு சோறு யாரு கொடுக்குறோம்? ஏன் காசுல அவனுக்கு சோறு கொடுக்கப்படுது. ஒரு வெட்டு அரசுக்கு எவ்வளவு மிச்சம் பாருங்க. ஜெயிலுனால தானங்க நமக்கு பாதி வருமானம் போயிட்டு இருக்குது. ஜெயில் வசதிகளுக்காக வேண்டி புட்டிச்சு ஒரே வெட்டு 6 மாசம் சோறு மிச்சம், இழுத்துக்கிட்டு போற கோர்ட்டு கொண்டு போற மிச்சம், வசதி வாய்ப்பு மிச்சம், மருத்துவ செலவு மிச்சம், குற்றங்கள் குறையும். இதுல என்ன கேடு? மனித குலத்துக்கு நல்லது தானே. பொருளாதார நெருக்கடி ஒரு நாட்டுல இந்த சிறைச்சாலைகளை குறைச்சி அப்பப்ப தண்டனை கொடுத்து தரட்டி விட்டா முடிஞ்சு வச்சுலங்க. நீங்க சோர்ல போட்டுட்டு இருக்கோம் வரிப்பணத்துல, வசதியில வெளியில உழைச்சி திங்கிறவனுக்கு சினிமா பார்க்க முடியல. சினிமா நல்லது இல்ல, பார்க்கறது ரொம்ப நல்லதுதான். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அது ஒரு ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறான். உழைச்சி பார்க்கிறவனுக்கு, குடிசையில் இருக்கிறவனுக்கு பார்க்க முடியல. ஜெயில இருக்கிற கிரிமினல்களுக்கு சினிமா, டெய்லி பத்திரிக்கை பேப்பர், அப்படி அக்குவர ஆணிவர அலசி வச்சிருக்கான். அவ்வளவு வசதிகள் அவனுக்கு. இது தேவையா? அதனால இந்த சட்டம் தான் மனித குலத்துக்கு ஏற்ற சட்டம். இது வந்தா தான் உலகத்துக்கு நல்லது. எல்லா நாளும் இதை பின்பற்றணும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து சில அறிவிப்புகள். முஸ்லிம் சகோதரர்களுக்கு கண்டிப்பான அறிவிப்பு. நம்ம விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் முதல்ல சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் 2வது இதுலதான் முஸ்லிம் சகோதரர்கள் எக்காரணத்தை கொண்டு யார் ஒரு ஆள் கொண்டாலும் எழுப்பிடுவோம். ஏன்னா விருந்தினரை உபசரிக்கிற கடமை நமக்கு இருக்குது. விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் உணவு அந்த இது முடிந்த பிறகுதான் முஸ்லிம் சகோதரர்கள்
உணவுல கலந்து கொள்ளணும் என்பதை முக்கியமான அறிவிப்பா செய்து கொள்கிறோம். இதுல தயவு தட்சணை காட்ட மாட்டோம். உங்களுக்கு முன்னுரிமை சாப்பிட்டு விட்டு நீங்க செல்லணும். இந்த நிகழ்ச்சியில பல குறைகள் இருக்கலாம். மனிதர்கள் என்ற முறையில சில வார்த்தைகள் கூடுதல் குறைவா வந்திருக்கலாம். மனுஷன் தானே, 4 மணி நேரம் நிக்கும் போது டென்ஷன்ல ஏதாவது வந்திருக்கேன். அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க பொறுத்துக் கொள்ளணும். உங்களுடைய சில கேள்விகள் விடுபட்டு போயிருக்கலாம். ஆமா ஆமா சூப்பர் பாயிண்ட்.